அது ஏற்கனவே ஒரு தடவை பேசிட்டாங்க. இன்னைக்கு பாகம் 2. ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றிட பெண்கள் தான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பெரிதும் பங்கு வகிக்கிறாங்கங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது எந்த அளவுக்கு அதுக்கு செய்யலாங்கிறத ஐயா கொடுக்குறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இருந்து சிறப்பான சிந்தனை வரை கேட்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மேடம் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்பீச் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீச் கிளியரா இருக்கு இல்லைங்களா? கிளியரா இருக்குங்க ஐயா. ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னுள் பிறந்து உன்னுள் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். இன்றைய பகுதியில ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றிட பெண்களின் பங்கு அப்படின்ட்டு ஒரு பகுதி எடுத்திருக்கிறோம். வாய்ஸ் ஓகேவா இருக்கா? இல்ல வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணணுமா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாய்ஸ் சரியா இருக்குங்களா மேடம்? கிளியரா இருக்குங்க ஐயா. மேடம் சவுண்ட் கிளியரா இருக்கு. ஓகே ஓகேம்மா, நன்றி. இன்றைய பகுதியில நம்ம மெயினா பேசக்கூடிய டாபிக் என்ன சொன்னா, குழந்தை பேரு அப்படின்னு நம்ம சொன்னா கூட அது அந்த ஃபெர்டிலிட்டி ஓரியன்டா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்கள் மிகவும் இறுக்கமாக இருந்துட்டு இருக்குது. அந்த சூழலுக்கு இயல்பான முறையில, இயற்கையான முறையில நம்ம உடலை நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல இது நிறைய பகுதிகளை கொண்டது. இப்ப நம்ம பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது உடனே அடுத்த கேள்வி கூடயே வரும், ஆண்களோட பங்கு இல்லையா அப்படின்ட்டு. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இதை பகுதி பகுதியா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இப்ப பெண்களோட பங்கை முதல்ல கொண்டு வரோம். இப்ப இதுல நம்ம என்னென்ன பேச போறோம் அப்படின்னா, இதுல யாரும் இத அருவருப்பு பட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு குழந்தை பேர் ஆற்றல் அப்படிங்கிற விஷயத்த வச்சு பேச போறோம். சில வார்த்தைகள் தடிமனா இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு நம்ம மென்மையா எப்படி தர முடியுமோ அதை நாங்க கொடுக்க முயற்சி பண்றோம். பொதுவா இந்த வகுப்பு எப்ப எடுப்போம் அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிடுறோம். ஒரு வருட படிப்பு படித்து முடிக்கிற நேரத்துலதான் இந்த வகுப்புகளை நாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம். கேட்டா அவங்க நாளைக்கு கிளினிக்ல போய் பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இல்லறம் சார்ந்து ஃபெர்டிலிட்டி சார்ந்து வரும் பொழுது அவங்களுக்கு எப்படி அந்த இவங்கள்ட்ட அணுகணும், எப்படியெல்லாம் அவங்கள்ட்ட டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்போம். அப்ப அது ரொம்ப ஆழமா உள்ள போயிட்டே இருக்கும், கண்டென்ட் நிறைய இருக்கும், அது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. இப்ப இங்க நம்ம பேசுறதுனால மேலோட்டமாகவும் சில விஷயங்கள் விளக்கமா தேவைப்பட்டா அதையும் நம்ம பேசலாம். சூழ்நிலை பார்த்து நான் முடிவு பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம ஒரு காலத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்தா குழந்தை பேரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா யாருக்குமே கிடையாது. ரொம்ப ரொம்ப இயல்பா இருந்திருக்கும். வீடுதோறும் பெண்கள் குழந்தைகள் பேற்றோட இருந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமான சூழலை யாருமே ஃபீல் பண்ணல. அதுக்கு முன்னாடி இன்னொரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த நம்ம பாட்டி காலத்துல, தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை செல்வங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருட்டாவே இருக்காது. ஏன்னா எல்லா வீட்லயுமே 12 பேர், 16 பேர், 17 பேர் இப்படியெல்லாம் கூட குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க எதற்காக அத்தனை குழந்தைகளை தேவைப்பட்டாங்க, எதற்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்பொழுது நம்மளது வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறைகளாக இருந்தது.
தொழில் அப்படின்னா நம்ம விவசாயம் அப்படிங்கிறதுல ஒண்ணு இருக்குது. ஸோ உழைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் தேவைப்பட்டாங்க. அதே மாதிரி அதற்கு சார்ந்த அந்த உணவு மட்டும்தான் நமக்கு பிரதானமா இருந்தது அந்த காலத்துல. ஸோ உணவு உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு நிறைய மக்கள் தேவைப்பட்டாங்க. அந்த மக்கள் நம்ம வீடுகள்ல இருந்தாங்கன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு பக்கத்து அந்த வேலையை செஞ்சாங்க. உணவை ஈட்டு கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம வந்து வேலை அப்படின்னு சொல்லி போனோம். சிலர் மில் வேலைக்கு போறது, சிலர் வந்து தொழிற்சாலைக்கு போறது அப்படின்ட்டு எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா நமக்கு வந்து குழந்தை மக்களை வந்து பார்த்துக்கிற திறன் வந்து குறைய ஆரம்பிச்சு, பார்க்கிற நேரம் குறைய ஆரம்பிச்சது. அப்ப வந்து அந்த 17, 16, 18 குழந்தைகள் வச்சுட்டு இருந்த இடத்துல அப்படி கொஞ்சம் குறைஞ்சு 6, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையை கொண்டு வந்தாங்க. இல்ல 4 அப்படிங்கிற எண்ணிக்கையை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துல அரசாங்கத்தோட தூண்டுதல் அதிகமாச்சு. அரசாங்கம் வந்து இந்த வளர்ச்சி திட்டத்துக்கு வேண்டாம், இது தடையா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அதிகமா இருந்ததை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல வரும்போது குடும்ப கட்டுப்பாடு அப்படின்ட்டு ஒரு பெரிய லோகோவை எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அந்த குடும்ப கட்டுப்பாடே தவறு அப்படிங்கிற மாதிரி போய் பேசிட்டு இருக்கிறாங்க. பட் அது அப்பவே சொல்லப்பட்டதுதான். நீங்க மக்கள் தொகையை குறைக்கிறதுனால இல்லை, அந்த மக்கள் தொகைக்கான வேலைகளை கொண்டு வரணுமே தவிர மக்கள் தொகையை குறைக்கிறது யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனா மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறதுல ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. அதுல நிறைய நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதுல ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க. இப்ப மக்கள் தொகை குறைஞ்சோன்னா இப்ப சொல்றாங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப மந்திரிகள் போஸ்ட் மாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப மனிதர்கள் வந்து பயப்படுறாங்க. மந்திரிகள் போஸ்ட் போயிடுவோம் அப்படின்னு பாக்குறாங்க. டெஃபினட்டா வந்து அது மக்கள் தொகைக்கு ஏற்றபடிதான் இந்த போஸ்ட் அமையும். அதனால அது அடுத்த கட்டத்துல நடக்கும் பிரச்சனைகளா இருக்கும், அது பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கட்டம் நம்ம வேண்டாம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லி இருந்த சூழல் வந்து இப்ப அந்த விளம்பரங்கள் எல்லாம் நின்று போச்சு. அந்த மாதிரி விளம்பரங்கள் ரேடியோவில் அப்போ பாடிக்கிட்டே இருக்கும். வழிநடுக செவுத்துல வந்து எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு நம்மள சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கடந்த 10 ஆண்டு காலமாக எப்படி சூழல் வந்துட்டு இருக்கு சொன்னா குழந்தை பெற்றுட்டாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒண்ணுமே இல்லையும் போது இப்போ ஒண்ணு கிடைக்கும் போது அது அச்சீவ்மெண்ட் தானே அப்படிங்கிறதுனால அதுக்குண்டான செலவுகளும் இப்ப ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. சர்வசாதாரணமா ஒரு ஐவிஎஃப்க்குன்னு போய் பார்க்கும்போது முதல்ல 4 லட்சத்துல ஆரம்பிக்கிற ப்ராசஸ் வந்து கடைசியில போய் முடியும் போது 10 ல இருந்து 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் சர்வசாதாரணமா செலவு பண்ணிட்டு குழந்தை எடுத்துட்டு வந்துட்டு குழந்தை பெற்றுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற சூழல்ல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஆர்டிபிஷியல்ல தான் எல்லா குழந்தையை கொண்டு வர மாதிரி வந்துட்டாலும் கூட நம்ம அதை கூட வாழ்ந்து அது கூட வாழ பழகிக்க வேண்டி வரும். சரி, ஓகே, இதெல்லாமே வந்து மாடர்ன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம விட்டுருவோம், அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். இப்போ நமக்கு தேவையானது என்ன? ஃபெர்டிலைசேஷன். எப்படி நம்ம வந்து உடலை பத்திரமா வச்சுக்கிறது, நம்மளுடைய தாம்பத்தியத்துக்கு உண்டான உகந்த நேரங்கள் எது, எந்த நேரம் வந்து நல்லது, எதனால அந்த நேரம் நல்லது, அப்படி ஆரோக்கியமான இருக்கிறாமோ இல்லையா அப்படிங்கறது எப்படி நம்மளால கிராஸ் செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இல்ல பெண்களோட பங்கை முதல்ல கொடுக்க போனோம். அதுக்கு அடுத்த மாதம் வந்து நம்ம ஆண்களோட பங்கை பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் செயல்முறைகளுக்கு என்னென்ன அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்சா வந்து வீட்டுல வைக்கலாம். இல்லாட்டி சொன்னா நேரடி வகுப்பு ஏதாச்சும் அரேஞ்ச் ஆச்சுன்னா நேரடி வகுப்புல நம்ம நிறையவே அதை பத்தி பேசலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பெண்களோட பங்கு அப்படின்போது ஒரு பெண் வந்து பருவம் அடைஞ்சிட்டாங்க. பருவம் அடைஞ்சு அதற்குண்டான குழந்தை வயது வந்து அதற்குண்டான திருமணத்தை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அந்த திருமணமான பெண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இயல்பானது. அது ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படி சொல்லும்போது சரி ஏதோ அவங்களோட பிளான்ல நகர்ந்துட்டு பட் அதுக்கும் மேல தாண்டும் போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். வேற ஏதாச்சும் ப்ரொசீஜர் போடாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றோம். இப்ப மாடர்ன் சயின்ஸ் செய்யக்கூடிய சில விஷயங்களை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் அவுட்லைன்ல. அதுக்கப்புறம் நம்ம அதுக்குண்டான ஆல்டர்னேட் என்ன பண்ணலாங்கிறத நம்ம அக்குபஞ்சர் வழியாகவும் இயற்கை வாழ்வியல் வழியாகவும் பார்த்துக்கலாம். இப்ப மாடர்ன்ல நம்ம போகும்போது மெயினா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு உண்டானது அப்படிங்கும்போது முதல்ல வந்து அவங்க கேட்கிற கேள்வி உங்களோட பீரியட் சைக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பீரியட் சைக்கிள் சொல்லி வரும்போது நார்மலா அவங்க 28 ல இருந்து 30 நாட்களுக்குள்ள ஒரு பீரியட் இருந்துட்டு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல வந்து நம்மளுடைய அடிவயிற்று பகுதியை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று சொல்றாங்க. அடிவயிற்று பகுதியை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்.
ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்கிறது, யூட்ரஸ் எப்படி இருக்குது, அந்த யூட்ரஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லேயர், எண்டோமெட்ரியம்ங்கிற ஒரு லேயர், அதை தான் நம்ம பீரியட் சைக்கிள் ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா மாறிட்டே இருக்கிறது. ஸோ அந்த எண்டோமெட்ரியம் லேயரோட திக்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய இரண்டு பக்கம், கர்ப்பப்பையோட இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்ல ஏதாச்சும் பிளாக் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓவரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. ஓவரி ஹெல்த்தியா இருக்கா, அல்ல அது மேல ஏதாச்சும் டெபாசிட் ஆயிருக்கா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அதே சமயம் யூட்ரஸ்ல பார்க்கும் பொழுது நமக்கு யூட்ரஸ்ல ஏதாச்சும் ஃபைப்ராய்டு இருக்கா, சிஸ்ட் கலெக்ட் ஆயிருக்கா, அல்லது அந்த சிஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்டா இருக்கலாம், அல்லது சாக்லேட் சிஸ்டங்கிற பேட்டர்ன் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆஹ், நவீன மருத்துவர்கள், கண்டிப்பா பெண் மருத்துவர் வந்து இது எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்கு, அதுல ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை திருத்திக்கலாமா அப்படிங்கிறதுக்கு சில சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து உங்களோட இல்லறத்தை சிறப்பா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்ப நம்ம வந்து இந்த பேட்டர்ன் வந்து போதுமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம அக்குபஞ்சர் அறிவியலை பயன்படுத்தி பார்க்கும்போது அது பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இதுல வந்து எதை நீங்க ஆழமா பார்க்க போறோம், எந்த மூலகம், எந்த சக்தி வந்து நீங்க ஆழமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பொதுவா வந்து நம்ம பஞ்சபூதங்களோட கலவை தான் நம்ம எல்லாருமே அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, எப்படி அண்டத்துல 5 பஞ்சபூதங்களால எல்லாமே நடந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி ஒரு பிண்டத்திலையும் நம்ம உடல்லயும் இந்த 5 பஞ்சபூதங்களோட கலவை நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்றோம். அப்ப இந்த 5 பஞ்சபூதங்கள் சொன்னா இந்த 5 பேர் யாருன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லக்கூடிய இந்த 5 பஞ்சபூதங்கள். இதுல எந்த பூதத்தோட திறன் நல்லபடியா இருந்துச்சுன்னா ஒரு பெண் வந்து கருத்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம இந்த யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப், ஓவரி, எண்டோமெட்ரியம் லேயர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து தேவை, டெஸ்ட்டுக்கு எடுக்கும்போது தேவைப்படுது, எடுத்து பார்க்குறோம். பட் இது எல்லாத்துக்கும் மேல இது டோட்டலா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை, இந்த அசைன்மெண்ட் பார்ட்ட யாரு மெயின்டைன் பண்றாங்க அந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது நீரோட சக்தி அப்படிங்கிறது நல்லா தெரியும். நீர் தான் இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. அப்ப நீர் வந்து ஒரு பெண்ணுகிட்ட வந்து, அந்த பஞ்சபூதத்துல நீரோட சக்தி ஒரு பெண்ணுகிட்ட வந்து திறமையா இல்லை, சிறப்பா இல்லை, அல்லது அது வந்து சமநிலையில இல்லைன்ட்டு எடுத்துக்கிட்டா, இம்பேலன்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து குழந்தை பேரோட பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டு தான் இருக்கும். அப்ப நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோம்னு சொன்னா, அதனோட பெண்ணுக்கு உண்டான நீராற்றலை ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து நம்ம ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி அக்குபஞ்சர் வகுப்பு எடுக்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு பஞ்சபூதங்களை பத்தியும் நிறைய பேசி இருக்கிறோம். நிறைய புது மெம்பர் இப்ப இருக்கிறீங்க, அதனால அதை அதுல இருந்து சின்னதா கொஞ்சம் மட்டும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கலாம். நீரோட ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி பொதுவா கேட்டா, நம்ம எல்லாரும் தெரியும், நீரை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, குளிக்க முடியும், துவைக்க முடியும், கிளீன் பண்ண முடியும், அப்புறம் குடிக்க பயன்படும், அப்படி சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே போறோம். இது மட்டும் தான் நீரோட ஆற்றலா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீர் அப்படின்னாலே தூய்மைப்படுத்துதல் அதனோட பிரதானமான ஒரு பணி, தூய்மைப்படுத்துதல். அப்போ வெளியே வந்து நீர் வந்து தூய்மைப்படுத்துறது அதனோட ஃபர்ஸ்ட் டாஸ்கா ஒண்ணு வச்சிருக்கு. ஓகே, வெரி குட். அது மட்டுமா அப்படின்னா இல்ல, அதையும் தாண்டி ஒரு வேலையை செய்யும். என்ன வேலை செய்யுது அப்படின்னா, பொதுவா ஒரு பூமி காஞ்சு போய் பல ஆண்டுகள் வறட்சியா இருந்தா கூட, அந்த பூமியில நல்லா மழை பெஞ்சு தண்ணி நல்லா நின்னுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம், தண்ணி நிக்குது, திருப்பி ஒரு வாரம் கழிச்சு அதெல்லாம் நல்லா காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கூட, அந்த மழை தண்ணி வந்து சேர்ந்து நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பூமியில செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்து புல் பூண்டெல்லாம் வளருது. அப்ப அந்த புல் எல்லாம் எங்க இருந்தது இத்தனை நாள்? அந்த மலைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்ததா அப்படின்னா கிடையாது. புல் உள்ள இருந்தது, இதுக்குள்ள நிலத்துல இருந்து. பட் அந்த நிலத்துல இருந்தது வெளிப்படுத்த முடியாம நின்றுட்டு இருந்தது. ஏன் வெளிப்படுத்த முடியலன்னா, அதுக்குண்டான பார்ட்னர் வந்து சேரல. நிலம்ங்கிற ஒரு சக்திக்குள்ள அதனோட பார்ட்னர் வந்து சேராதனால அது வெளிப்படுத்த முடியாம தவிச்சிட்டு இருக்குது. அப்ப நல்ல பார்ட்னர் வந்து அந்த நீருங்கிற பார்ட்னர் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு, அதுல இருந்து செடியை வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி பஞ்சபூதங்களோட திறன்ல மறைந்திருக்கும் விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் வந்து நீரா தான் இருக்காரு. அப்போ நம்ம உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படி சொல்லும் போது, நம்ம உடம்புக்குள்ள மறைவான விஷயங்கள் என்ன இருக்க போகுது, நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியுது, தேவையில்லைன்னா ஒரு கத்தி வச்சு கட் பண்ணா உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் கூட நம்ம பார்க்க முடியும். ஆனா இங்க நம்ம மறைவான விஷயம் இருக்குது, மறைவான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எது மறைஞ்சிருக்கும் அப்படின்னா,
ஒரு பெண்ணுடைய நீர் சக்தி நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த பெண்ணுடைய கர்ப்பம் தரிக்குங்கிற ஒரு மறைவான ஆற்றல் வெளிப்படுத்த முடியும். சப்போஸ் அந்த பெண்ணுகிட்ட இருக்கிற நீர் சக்தி சமநிலையில இல்லை அப்படி சொன்னா அந்த பெண்ணால அந்த கரு தரிக்கும் வேற பாக்கியம் கிடைக்காம போயிடும். நீங்க நிறைய பக்கம் பார்க்கலாம். பெண்கள் ஸ்கேன் எடுத்தெல்லாம் பார்த்தேன், எல்லா ரிப்போர்ட்டும் சரியா இருந்தது. அவரு கூட அவர் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போனா அவரோட ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தோம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு என்ன சூழல்ல தெரியல, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படி நீங்க சொல்றீங்கன்னா, இங்கதான் அந்த மறைவான விஷயம் அப்படிங்கறத பார்க்கணும். நீங்க இத்தனை நாள் பார்த்தது என்னன்னா ஸ்கேன்லயோ அல்ட்ராசவுண்ட்லயோ அல்லது வேற டெஸ்ட்லயோ பிளட் டெஸ்ட்லயோ எதை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியற விஷயத்த பார்த்துருக்குறீங்க, தெரியாத விஷயத்த நம்ம பார்க்கல. அப்ப தெரியாத விஷயத்தோட சமநிலையில உடல் இல்லை அப்படின்னா அதை சமன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அந்த பாக்கியத்துக்குள்ள போக முடியும். அப்ப குழந்தை பேரு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பெண்ணுடைய நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அந்த நீர் வெளியே இருக்கும்போது தூய்மைப்படுத்துது அப்படி சொல்ற மாதிரிதான் உடம்புக்குள்ளேயும் அதே வேலையை பண்ணணும். அப்ப உடம்புக்குள்ள என்னத்தை தூய்மைப்படுத்துது அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற எல்லா இம்பியூரிட்டிஸும் வெளியே அனுப்புறது இந்த நீரோட வேலை, அதாவது நீர் சார்ந்த உறுப்போட வேலை. அப்ப நம்ம ஏற்கனவே அக்குபஞ்சர் படித்த அனைவருக்கும் தெரியும், நீர் சார்ந்த உறுப்பு அப்படின்னா அது கிட்னிங்கிற உறுப்பு, சிறுநீரகம் தான். அப்ப அந்த சிறுநீரகத்தோட பிரைமரி ஜாப் என்ன, ரத்தத்தில் இருக்கிறத ஃபில்டர் பண்ணணும். அப்ப சுத்தப்படுத்துதுங்கிற வேலைக்கு வந்துருது இல்லைங்களா. அப்ப இதே கனெக்ட் பண்ணும்போது கரெக்டா இருக்குது. அப்ப சிறுநீரகத்தோட ஆற்றல் சிறப்பா இருந்ததுதான். சிறுநீரகத்தோட ஷேப்பை பத்தி பேசல, சிறுநீரகத்தோட சைஸை பத்தி பேசல, சிறுநீரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல். சோ அந்த ஆற்றல் எப்படி சிறப்பா வச்சுக்கணுமோ அந்த ஆற்றல் சிறப்பா இருந்துச்சு சொன்னாதான் அந்த பெண்ணுடைய குழந்தை பேர் பாக்கியங்கிறது ஈஸியா அமையும். இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்க சில கேசஸ் எங்களுக்கு அனுப்புவாங்க. அனுப்பும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டெஸ்ட் பண்ணிட்டோம், எல்லா ரிப்போர்ட்டும் ஓகேவா தான் இருக்கு, பட் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணும்போது டிலே ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம கிட்ட வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம், அதோட பல்ஸை மட்டும் தான் பார்ப்போம். பல்ஸை பார்க்கும்போதே தெரியும் அந்த நீர் சக்தி கம்மியா இருக்கு. அப்ப அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து 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 ஒரு ஸ்டேஜ் வரும்போது அப்புறம் சொல்லுவோம், நல்லா இருக்குமா, நீங்க வேணா திருப்பி போறதா போங்க, இல்லைன்னா நீங்க நேச்சுரல் வேல ட்ரை பண்ணனா பண்ணுங்க அப்படி சொல்லும்போது திருப்பி அவங்க ஏன்ட்டு ஆல்ரெடி இவங்க ரொம்ப டிலேடா தான் வருவாங்க. அப்படி டிலேடா வரவங்க திருப்பி அந்த நேச்சுரல் வேல டிலே பண்ணதுக்கு டைம் பத்தாதுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி அங்க போவாங்க. போய் பார்த்துட்டாங்க, பார்த்தா அது உடனே அவங்களுக்கு கிளிக் ஆயிடுது. அப்புறம் இப்ப காட் கிரேஸ்ல கடவுளோட இதுல கருணையில அது நல்லபடியா அவங்களுக்கு வளர ஆரம்பிக்குது, கரு தரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒரு பெண்களுடைய நீர் சக்தியை பத்திரமா வச்சிருக்கிற வரைக்கும் நமக்கு குழந்தை பேரு ஈஸியா கிடைக்கும். அந்த நீர் சக்தியை விரயம் பண்ணிட்டாலோ அல்லது ரொம்ப குறைவா இருந்துட்டாலோ நமக்கு குழந்தை பேருங்கிறது கிடைக்காது. இப்ப இதுல குழந்தை பேரு மட்டும் பத்தாது, நம்ம ஒரு வார்த்தை போட்டிருந்தோம், ஆரோக்கியமான குழந்தை வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அப்ப அந்த குழந்தை பேருங்கிறது ஒரு பார்ட் எடுத்துட்டா ஆரோக்கியம்ங்கிறது இன்னொரு பார்ட்ல இருக்கு. பிறக்கிற குழந்தைகள்லாம் ஆரோக்கியமா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் சேருது இல்லைங்களா. அப்போ ஒரு திறமை வாய்ந்த ஒரு உடல்னாலதான் திறமை வாய்ந்த ஒரு உறுப்பை உருவாக்க முடியும், ஒரு உடலை உருவாக்க முடியும். அப்ப இந்த இடத்துல அடுத்த கட்டத்துக்கு உள்ள நம்ம போக வேண்டியிருக்கோம். அது என்னன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சோ இப்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெண்களுடைய நீர் சக்தி எதனாலனா குறையுது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம பாதுகாப்பா அதை மெயின்டைன் பண்ண முடியும், அல்லது அதுல இருந்து விலகி விலகி வெளியே வர முடியும். அப்ப பொதுவா கர்ப்பம் தரித்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுல நம்ம அவங்கள்ட்ட சில விஷயங்கள்ல தவறுகள் இருந்தா அது கண்டிப்பா அவங்க திருத்தி தான் ஆகணும். அதுல முக்கியமானது ஒரு 8 கண்டிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். அவங்களோட பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொதுவா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த பீரியட் சைக்கிள்ங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த 28-30 நாள்ல வந்துட்டு இருக்கிறது எல்லாமே காமனான பீரியட் சைக்கிள் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த பீரியட் சைக்கிள் ஆகும்போது உங்கள் உடல்ல ஏதாவது உபாதைகள் அதிகமா தெரியுதாங்கிறத கவனிக்கணும். உபாதைகள்ல என்ன, அதீத பெயின், அந்த வலியோட தான் எனக்கு அந்த பீரியடு நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இல்ல, கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, அந்த வலி இல்லாத சூழலுக்குள்ள போய் பழகிக்கோங்க, அதுக்குண்டான தவறு என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ பீரியட் ஆகணும். அந்த பீரியட் ஆகிறது ரெகுலரா நீங்க 28 நாள் 30 நாள் மட்டுமே கிரைட்டீரியா கிடையாது. ஈவன் அது அது எனக்கு 45 நாளைக்கு ஒரு தடவை இருக்குது, 50 நாளைக்கு ஒரு தடவை இருக்கிறதுனால கூட பரவாயில்ல. ஆனா பீரியட் ஆகும்போது கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஏன் கம்ஃபர்டபுள் முக்கியம், உடல்ல சக்தி நல்லா இருந்தா மட்டும் கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். உடல்ல சக்தி குறைபாடு இருக்குதுச்சுன்னா ஏதாவது ஒரு பெயின் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும்.
சிலருக்கு பார்த்தா எப்பவுமே வந்து அடி வயிற்றுல வலி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேட்டகரியா இருப்பாங்க. தொப்புள் கீழ் பகுதியில வலி இருக்குது, சிலருக்கு தொப்புளுக்கோட மேல் பகுதியில வலி இருக்குதுங்கிறது, சிலருக்கு இடுப்பு பகுதியில 2 பக்கம் இடுப்பு பகுதியில வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு முதுகு தண்டுவடத்துல வலி இருக்குதும்பாங்க, சிலருக்கு வந்து தொடை பகுதியில வலி இருக்குதும்பாங்க, சிலர் வந்து மார்பு பகுதியில பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி இருந்து வலி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விதவிதமான கேட்டகரிஸ்ல இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பீரியட் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க, பட் ஒவ்வொரு சிம்டமும் உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சிம்டம் வந்து உடல் வந்து அந்த டயத்துல ஏதோ வார்த்தை சொல்லுது, நம்ம அது என்னங்கிறத கவனிக்காம நம்ம பாட்டுக்கு அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதனோட எனர்ஜி இம்பேலன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்போது குழந்தை பேரு வரும்போது அது ஒரு பிரைமரி பார்ட்டா வந்து மாட்டிக்கும். அதனால அதை வந்து எந்த பகுதியில வலி இல்லாம ஒரு இயற்கையா, இப்ப காலையில மோஷன் போறாங்க அப்படின்னா, ஒருத்தர் மோஷன் போகும்போது இல்ல மோஷன் போயிடுது ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போறேன், அல்லது எனக்கு அது காயமாயி போயிட்டு இருக்கிறேன், அல்லது எனக்கு அது வலியோட தான் மோஷன் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நம்ம அது வந்து இயல்பான மலம் கழிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுல பிரச்சனை இருக்குது, அப்ப நீங்க அதை சரி பண்ணுங்க நம்ம சொல்வது போலவே இங்க வந்து ஒருத்தர் பீரியட் ஆகுறது நார்மலா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு பீரியட் ஆயிடுதுங்கிறது சொல்லிடுறாங்க, ஆனா எனக்கு இந்த பீரியட் ஆகும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அது ஏன் வருது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா பார்த்தாகும். அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கவனிக்க வேண்டியது, மிகவும் பீரியட் சைக்கிள் நார்மலா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பீரியட் ஆகும்போது மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அப்ப பெயின் இல்லாத போது கண்டிப்பா மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், பெயின் இருக்கும்போது அதே ஞாபகத்திலேயே இருப்பாங்க. ஸோ அந்த டயத்துல கொஞ்சம் கோவப்படுறது எரிச்சலா இருக்கு இதெல்லாம் இயல்பா இருக்கும். அப்ப அந்த பெயினை குறைச்சிட்டா அவங்க கண்டிப்பா நார்மலா இருக்க முடியும், அதனால அதை கவனிக்கணும். ரெண்டாவது, அந்த வெஜினல் பாயிண்ட்ல அடிக்கடி ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வந்து வந்து போயிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த இன்ஃபெக்ஷன் சொல்ற வார்த்தையை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் சொல்லலாம், ஒயிட் டிஸ்சார்ஜ் ஃப்ளோ அதிகமா இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கலாம். அப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் ஃப்ளோ அதிகமா இருந்தாலும் நமக்கு வந்து சில சமயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி சரி பண்றதுங்கிறது வேணா முடிஞ்ச டைம் இருந்தா இன்னைக்கு நம்ம பேசலாம், இல்லாட்டி சொன்னா அது ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ், நாப்கின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாப்கின் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெஜினல் பார்ட்ல வந்து அதிக வெப்பமாவோ அல்லது அதிக எரிச்சலாவோ அல்லது அதிக இச்சிங் இருக்கிற மாதிரியோ ஃபீல் ஆச்சு சொன்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேடு எவ்வளவு விலை இருந்தாலும் சரி, விலை குறைவா இருந்தாலும் சரி, உங்கள் உடலுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட பெண் குழந்தைகளுக்கு. நீங்க வந்து ஏதோ கடையில கிடைக்கிற பேடு இப்போ கொடுத்தா போதும், விலை கம்மியா இருக்குதுன்னு நினைச்சிட்டாலும் சரி, அல்ல வேற ஏதாச்சும் பரவாயில்ல விலை அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டாலும் சரி, அந்த குழந்தை அந்த பீரியட் சைக்கிள் முடிக்கும் போது எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கக்கூடாது, அது பெரியவங்களா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அந்த பிறப்புறுப்பு தொற்று அப்படிங்கிறது அது இன்ஃபெக்ஷன்ங்கிறதுக்கு ஒரு ரூட் காஸா இருக்கும். அதே மாதிரி நிறைய உடல்ல வந்து உபாதைகள் கிரியேட் பண்றதுக்கு பர்டிகுலரா யூட்ரஸ்ல வந்து வரக்கூடிய கட்டிகளுக்கும் இந்த பேட் வந்து மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். அதனால அதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் நாப்கின் சொல்றது பாருங்க. அப்படி ஒரு நேச்சுரல் நாப்கினா இருந்தாலும் அதுலயும் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது பார்த்துக்கோங்க. எனக்கு எரிச்சல் இருக்கக்கூடாது, எரிச்சல் இருந்துச்சு அப்புறம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இரிட்டேஷன் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல ஓவர் ஹீட் நான் அப்சர்வ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நாப்கின் நல்ல நாப்கின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம பெண்களுக்கு அந்த ஓவுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனிச்சு சொல்லணும். அது சின்ன குழந்தைகளுக்கு தேவையில்லை, பரவாயில்ல. திருமணமான பெண்களுக்கு நிறைய பேத்துக்கு ஓவுலேஷன் எப்ப நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கேட்டா அப்படி என்னது அப்படிம்பாங்க. அப்புறம் ஒன்று அதுக்கு ஒரு ஃபார்முலா கால்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த கால்குலேஷன் வந்து நார்மல் டேஸ் பீரியட் டேஸ் எவ்வளவு இருக்கோ அதுல மிட் ஆஃப் த டே எடுத்துக்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 28 நாள் ஒரு பெண்ணுக்கு பீரியட் ஆகுது அப்படின்னா அதுல மிட் ஆஃப் த டேனா 14 நாள். 14 நாள்னா இந்த இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட்ல ரெண்டு ரெண்டு டேஸ் நகர்த்திக்கோங்க, கூட்டிக்கோங்க. அப்படி 14 விட்டுட்டீங்க சொன்னா 13 12 அப்படிங்கிற டேஸும், அந்த பக்கம் எடுத்தா 15 16ங்கிற டேஸும். அப்ப 12ல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும், 12ல இருந்து 16 அப்படிங்கிற டேஸ் என்ன இருக்கோ அதுதான் ஓவலேஷன் டைம் அப்படிங்கிறது. இந்த ஓவலேஷன் டைம்ங்கிற டயத்துல தான் நம்ம உடல்ல வந்து என்னன்னா பெண்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, அடிவயிற்றோட வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ஒரு சுருக் 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 சுருக்குன்னு ஒரு சின்ன இண்டிகேஷன் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அது பீரியடோட மிட் ஆஃப் த டைம்ல இருக்கும். அது இந்த 5 நாளுக்குள்ள அப்படி இருக்கிறது தான் நம்ம ஓவலேஷன் சொல்லக்கூடியது. அந்த பர்டிகுலர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அடிவயிற்று பகுதியில வலது பக்கம் அல்லது இடது பக்கம் வந்து கொஞ்சம் வார்ம்னஸ் கொஞ்சம் கூட இருக்கும், கொஞ்சம் வெப்பமா இருக்கிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும்.
அது வந்து ஓவலேஷனோட இண்டிகேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த ஓவலேஷனோட இண்டிகேஷன் இருக்கும்போது இல்லறத்துல இருந்தாங்கன்னா, தாம்பத்தியத்தில் இருந்தாங்கன்னா, குழந்தை பேரு தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. உண்மையும் அதுதான் கூட. ஸோ அதை வந்து ஓவலேஷன் டைம்ல இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களோட பாயிண்ட்ல ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு. நாங்க சென்னையெல்லாம் பார்க்கும்போது காலையில அதிகாலையில டீ நாங்க சாப்பிட போகும்போது எங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த பக்கம் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் ஈக்குவலா ஸ்மோக் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு போறவங்கள பார்க்குறோம். அப்ப வந்து இது வந்து சென்னையில நடக்கிறது நாளைக்கு இங்க பக்கத்துல நடக்காதா அப்படிங்கறது சொல்ல முடியாது. எல்லாரும் நம்ம சொல்லல, பட் நடக்குதுங்கிறது நோட் பண்ணிக்கிறோம். அப்ப வந்து நம்ம ஆண்கள்ட்ட கேள்வி கேட்போம், ஸ்மோக் பண்றீங்களா, தண்ணி அடிக்கிறீங்களா அப்படி கேட்கிற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்துல பெண்கள்ட்டையும் இந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இது இருக்கும் பொழுது டெஃபினட்டா வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அது அவங்களுக்கு இதுதான் காரணம் தெரியாது. ஆனா இது ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப மோசமா இருக்கும், அதை கவனிச்சுக்கலாம். அப்ப வந்து அவங்களை வந்து அதை நிறுத்த சொல்லி நாங்க அட்வைஸ் பண்ண வேண்டியது. அப்புறம் பீரியட் டயத்துல வெயிட், அதாவது உடல் வந்து ரொம்ப சோர்வா இருக்கிறது, அதை கவனிக்கணும். அப்புறம் பீரியட் டயத்துல மனசுல வந்து வேதனை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்களா அப்படிங்கறத கேட்கணும். ஸோ இந்த 7 பெராமீட்டர் வந்து கண்டிப்பா வந்து எல்லா பெண்களுக்கும் கேட்டுட்டு தான் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. இப்போ வந்து பொதுவா நம்ம சொல்லிட்டோம், இந்த பீரியட் சைக்கிள்னா வந்து 28, 30, 35 நாள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. பரவாயில்லை, அது ரெகுலரா நடந்துட்டு இருந்தா நமக்கு போதும், அவ்வளவுதான். அது ஒண்ணு இல்லை. ரெண்டாவது அதுல வந்து பெயின் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மூணாவது வந்து அவங்களுடைய பேட் நாப்கின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. அது அவங்க கேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஓவலேஷன் டைம் அவங்களுக்கு சொல்லி தரணும். அதை கவனிச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஓவலேஷன் டைம் தான் அவங்களுடைய இன்டர்கோர்ஸ் டைம் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், அதுக்கப்புறம் வந்து அந்த டயத்துல வந்து பாடி ரொம்ப டயர்டா இருக்குதுங்கிறது, அதுக்கப்புறம் மனசு டயர்டா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம இதெல்லாமே மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களையும் தான் நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம இதுல வந்து பெண்களோட ரோல்ல எங்க வந்து அதீதமா உடல் எனர்ஜி, அதாவது நீரோட சக்தி வந்து விரயம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப நீரோட மன ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த பஞ்சபூதங்கள் 5 பேத்துக்கு 5 கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல நீரோட கேரக்டர் வந்து என்னன்னு சொன்னா, நீர் சமமா இருக்கும்போது, நீரோட நிலை உங்க உடல்ல சமமா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்து மேலேயும் நம்பிக்கை வரும். சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல நம்பிக்கை வரும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவீங்க. அப்படியும் போது உங்களுடைய உடல்ல நீரோட தன்மை நல்லா இருக்குது அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு கிரைட்டீரியா, அதனோட அதர் சைடு, ஒரு காயினோட ஒரு சைடு எப்படி இருக்குன்னா இன்னொரு சைடு தலைகீழா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, அவநம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். எதுல எடுத்துட்டாலும் அவநம்பிக்கை. சின்ன சின்ன விஷயத்துல கூட ஒரு அதே தானாவே நடந்துரும். ஆனாலும் கூட அவங்களுக்கு அதுல வந்து நம்பிக்கை இருக்காது. அவநம்பிக்கைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது, பயம் வந்து ரொம்ப இருக்கும். இதுதான் உங்களோட எனர்ஜியை ரொம்ப அழிக்கிறக்கூடிய ஒரு விஷயம். இந்த கேரக்டர், பயம் கேரக்டர். எதுக்கெல்லாம் பயம் அப்படின்னா, நம்ம தெனாலிங்கிற படத்துல கமல்ஹாசன் சார் பேசுற மாதிரி எல்லாம் பயம், பயமயம் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாரு. ஆரம்பிச்சா இது இருட்டு பயம், வெயில் பயம், இதுக்கு சவுண்டு பயம் அப்படின்னு சொல்லிட்டே போற மாதிரி பய உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் ஆற்றலை எடுத்துதான், அதை செலவு பண்ணி தான் அதை சமப்படுத்திட்டு இருக்கு. நீங்க ஒவ்வொரு சமயம் பயப்படும் போது உங்கள்ட்ட இருக்கிற நீரை கொண்டு, நீர் என்ன பண்ணி சக்தி வந்து அந்த பயத்துக்கு செலவு பண்ணும். அப்படியே அப்படி தினமும் பயம் 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 பயன்ட்டு நம்ம எல்லாத்துலயும் இருந்தோம்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும், உங்களுடைய நீராற்றல் முழுக்க காலியாயிடும். அப்ப குழந்தை பேருக்கு நம்ம வரும்போது நீராற்றல் எங்க இருக்கும்? கண்டிப்பா இருக்கு. அப்ப நீராற்றலை பாதுகாக்கணும் அப்படின்னா பயத்துல இருக்கக்கூடாது. சரி, ஏன் பயம் வருது அப்படின்ட்டு ஒரு கேள்வி எடுத்தா, எதுல எல்லாம் ஒரு தெளிவு இல்லையோ அது பயத்தை உண்டாகும். அது எதுவா இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு, பணத்தை பத்தின தெளிவு இல்லாதவங்களுக்கு பணத்தை பத்தின பயம் வரும். வாழ்க்கையை பத்தின தெளிவு இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை பற்றிய பயம் வரும். இல்லறத்தை பத்தின தெளிவு இல்லாதவங்களுக்கு இல்லறனை பத்தின பயம் வரும். குழந்தை வளர்த்துவதை பற்றிய தெளிவில்லாதவங்களுக்கு குழந்தை வளர்ப்பு பத்தின பயம் வரும். கணவனை பற்றின தெளிவில்லாதவங்களுக்கு, தெளிவில்லாத மனைவிக்கு கணவனை பத்தின பயம் வரும். இப்படி எதுல வந்து ஒரு தெளிவு இல்லையோ அது உங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாகும்.
அப்ப பயத்தை வந்து போக அடிக்கிறதுக்கு வந்து இல்ல பயத்தை விட்டுடு 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 சொல்லி 100 தடவை சொல்றதுக்கு பதிலா எதுல பயம் இருக்கோ அதை பத்தின ஒரு தெளிவை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க பயத்தை விட்டு வெளியே வந்துருவாங்க. இதுதான் வந்து சிம்பிளான லாஜிக். அப்ப ஒருத்தர் வந்து பணத்தை பத்தின பயம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஒருத்தர் பணம்னா என்ன, அந்த பணம்னா என்னென்ன வேலை செய்யும், அந்த பணம் குறையும், இதெல்லாம் பத்தி எது நாலேஜ் இல்லை வைங்களேன். அப்ப அவருக்கு பயம், கண்டிப்பா பணத்தை பத்தின பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இப்ப இவர் வந்து பேங்க்ல லோன் போட்டு ஒரு இஎம்ஐ எடுத்துட்டாரு வைங்களேன். இமேஜின் பண்ணி பாருங்க, மாசம் மாசம் அந்த லோன் கட்டி தான் ஆகணும் தெரிஞ்சுதானே கையெழுத்து போட்டு வாங்குறாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஐயோ இஎம்ஐ 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 சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு அந்த இஎம்ஐ வந்து 10ஆம் தேதி இருக்கு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து அன்னைக்கு சொல்ல முடியாது, 1ஆம் தேதில இருந்து டென்ஷன் ஆகிடும் 10ஆம் தேதி கிளியர் பண்ற வரைக்கும். 10ஆம் தேதி கிளியர் பண்ணணும்னு அப்பாடா அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விடுவாரு. பெருமூச்சு விட்டு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அடுத்த இஎம்ஐ வர ஆரம்பிச்சிருக்குல்ல, அடுத்த மாசம் 10ஆம் தேதி வருது இல்லையா, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா என்ன ஆகும், திருப்பி அதே பயம்தான். அப்போ ஒரு நாள் முழுக்க, ஒரு வருடம் முழுக்க பயத்தையே அதிகமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாரு சொன்னா, இவங்களால, இந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த இல்லறம் வந்து இவங்களுக்கு சுபிட்சமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது சந்தேகத்தோட கேள்விக்குறியா தான் அங்க இருக்கும். அப்போ பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது குழந்தை பேரை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க 2 பேருமே, போத் ஆண் அண்ட் பெண் அண்ட் women 2 பேருமே வந்து பயத்தை வச்சுக்கிட்டு நீங்க எதுல ஈடுபட்டாலும் உங்களோட ரிசல்ட் கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சு. ஓகே, ஏன் பயத்தை வந்து நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, பொதுவா நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு பயம் வரும்போது உடல் வந்து சுருங்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கையை காலை நல்லா வேணா ஆட்டிட்டு நடந்து பாருங்க. ஒரு சின்னதா ஒரு ரோட்டை தாண்டும் போது சுருக்குன்னு ஒரு ஏதோ கயிறு கயிறு தெரியல, ஆனா அது வேற ஏதோ நினைச்சு மிதிச்சிட்டீங்க. அப்புறம் பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. அந்த டயத்துல அந்த மொமெண்ட்லயே உங்க உடல் வந்து அப்படி சுருங்கிடும், சிங்க் ஆகும். அப்புறம் திருப்பி அதை பார்த்துட்டு ச்சே கயிறு தாண்டா கிடக்குது அப்படின்னு நீங்க ஒரு தெளிவு அடைஞ்சிட்டு போறீங்க வைங்களேன். அப்புறம் பார்த்தா திருப்பி அது விரிவடையும். இப்ப இல்லறத்துல ஈடுபடுற இந்த இந்த தம்பதியினர் வந்து ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்தது வைங்களேன், உடல் சுருங்கும் போது நமக்கு வந்து போதிய ஆற்றல் இல்லாம இருக்கும். அந்த ஆற்றல் இல்லாமைங்கிறது நம்ம ஓவலேஷனோட பார்த்து இதுல சேர்ந்துடும். ஓகே, அப்ப ஓவலேஷன் நடக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறோம். பட் என்ன ஆகுது, அது ஒரு ஃபுல் திறனோட வெடிக்காம அது வந்து என்ன ஆகும், வெடிச்சிருக்கு, ஆனா அது வந்து சக்தி இல்லாத சூழ்நிலையில வரும்போது ஒரு ஆணோட விந்தணுவை இழுக்கிற திறன் அது கிட்ட இருக்காது. அப்ப அந்த பெயின் இருந்து கூட நமக்கு என்ன ரிசல்ட் இருந்துச்சுன்னா, ஓவலேஷன் சக்சஸ் ஆன ஓவலேஷனா இல்லாம போயிடும். அப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பயம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் சில தொந்தரவுகளை அதிகமா ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப அதை வந்து நம்ம அவங்களோட லாஜிக்ல இருந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை சரி பண்ணிட்டோம் சொன்னாலே டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களோட சூழல் வந்து சக்சஸ் ஆயிடும். ஓகே, இப்ப இந்த பயத்துக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு அந்த பெண்கள் வந்து முதல் ஒரு 2 ஆண்டுகள் யாரும் அதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. இப்ப 3ஆவது ஆண்டு 4ஆவது ஆண்டு ஆக ஆக என்ன வரும், தன்னறியாமையே ஒவ்வொரு மாதமும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்கேஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க, அட்வைஸ் கொடுத்துட்றாங்க, ஓவலேஷன் டைம் இதுதான் உங்களுக்கு அப்படி சொல்லி எல்லாம் நோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நோட் பண்ணி கொடுத்துட்டு இந்த டைம்ல நீங்க இருந்துடணும் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த பெண்ணோட நோக்கமும் ஆணோட நோக்கமும் என்னன்னா, இல்லறம் அப்படிங்கிற அந்த அறம் பத்தி எல்லாம் இல்லை, அவங்களோட நோக்கம் முழுக்க குழந்தை அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்போ அச்சீவ் பண்ண முடியும், அடுத்த 40ஆவது நாள்ல தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த பீரியட் சைக்கிள் தள்ளி போகணும் தள்ளி போகணும் தள்ளி போகணுங்கிற ஒரு பயம் உணர்வுலயே இருக்கிறாங்க. சப்போஸ் அந்த 28வது நாள் அப்படிங்கிறது 29 வரும்போது கொஞ்சம் மனசுல ஒரு சின்ன குளிர்ச்சி இருக்கும், ஆஹா தள்ளி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. சப்போஸ் அது 31வது நாள்ல நடந்துருச்சு சொன்னா அப்படியே ஃபுல்லா வெக்ஸ் ஆயிடுறாங்க, எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போயிடுறாங்க. சொல்லுவாங்க என்னதான் நான் பண்றது, இவ்வளவு மோசமாயிடுச்சா என் உடல் அப்படின்ட்டு, இல்ல நான் என்ன இவ்வளவு ஃபிட் இல்லாதவங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி அதுக்குள்ள இருந்து பய உணர்வு பில்டப் பண்றாங்க. இதுல கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ், அது மேபி மதர் இன்லாவோ ஃபாதர் இன்லாவோ அல்லது வேற யாராச்சும் இன்லாஸோ ஏதாச்சும் ஒன்று பேசுறாங்க அப்படிங்கும்போது அது இன்னும் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பதில் என்ன, ரிசல்ட் நெகட்டிவா மாறும். இதுக்கு இன்னும் ஒரு சிறப்பான உதாரணம் நீங்க பார்க்கலாம். சில வீடுகள்ல குழந்தை பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய தம்பதியினர் அடாப்டேஷனுக்கு போறாங்க. அடாப்டேஷன் போய் ஒரு குழந்தையை எடுத்துட்டு வந்து வளர்த்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு குழந்தை உருவாயிடும். நீங்க கவனிச்சிருக்கலாம். இப்ப எப்படி இந்த குழந்தைக்கு இந்த இந்த ஆணும் பெண்ணும் நல்ல ஆரோக்கியமா தான் இருந்தாங்க, எந்தவித முயற்சியும் எடுக்கலையே, எப்படி ஆச்சு அப்படின்னா, இப்ப ஒரு குழந்தை இருக்குங்கிற ஒரு வார்த்தை அவங்களுக்கு வெளியிருந்து வரக்கூடிய கம்ப்ரெஷனை குறைச்சிருது.
சோ அது என்னது, அந்த பயத்தை போக்கிருச்சு. பயம் போனாலும் எனக்கு குழந்தை இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொண்டு வந்த உடனே, நம்பிக்கையை கொண்டு வந்த உடனே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடலோட சேர்க்கைனால உடல்ல ஆற்றல் அதிகமாகி குழந்தை பேரு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த லாஜிக்கை நீங்க எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம்ல. அப்ப இந்த குழந்தை பேர் ஆற்றல்ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்ம அந்த காலத்துல இருந்தது. இப்ப ரொம்ப ப்ரிஷியஸா போயிடுச்சு. இப்போ இன்னும் வெரி ரேரா மாற போற மாதிரி இருந்துட்டு இருக்கு சூழல். அப்படி இருக்கும்போது நீங்க சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல லோனை வாங்கிட்டு அதையும் சமந்துக்கிட்டு எதுக்காக எந்த நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் நமக்கு புரிய மாட்டேங்குது. பணம் வேணுமா? கண்டிப்பா வேணும். பட் அது மட்டுமே போதுமானா அது போதாது. அப்ப நம்ம அடுத்ததுக்கு வேணும் இல்லையா? அப்ப நம்ம பிளான் படி வாழக்கூடிய வாழ்க்கைய நீங்க பேசி இப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கட்டக்கட்டி நீங்க வாழ முடியும். அதுக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய செலவுகளையோ மற்றதையும் இழுத்து விடாம இருந்தீங்கனாலே போதும். யாருக்காகவோ செலவு பண்ணி அப்புறம் சரி அதுக்கு வருட கணக்குல நீங்க உழைச்சிட்டு இருக்கல, எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால பினான்சியல் பெட்டர்ல ஒரு தெளிவான சிந்தனையோட இருங்க. அந்த தெளிவு தான் உங்களுக்கு பயத்தை உண்டாக்காம இருக்கு, பார்த்துக்கோங்க. லோன் எடுக்கிறதா இருந்தா வேற பேர்ல யாராச்சும் எடுங்க. மனைவிகள் பேர்ல லோன் எடுத்து அவங்கள நடுவில் சிரமப்படுத்துற மாதிரி பண்ண வேண்டாம். சரிங்க. அதுக்கப்புறம் பொதுவா இந்த உறவு, உடல் உறவு அப்படிங்கிறது எந்த டைம்ல எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கும் ஒரு காரணம் காரியம் ரெண்டுமே இருக்குது. இப்ப அந்த இதெல்லாம் டீட்டெயில் ஸ்டடி உங்களுக்கு தேவையில்லை. அதனால கணக்கோட ரிசல்ட்டை மட்டும் நான் கொடுத்துறேன். ஓகே, அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தேவையில்லை. அது ஏதாச்சும் நம்ம ரொம்ப டைம் இருக்குது எங்கேயாச்சும் நேரடி வகுப்பா இருந்தா நம்ம அதை பத்தி எல்லாம் நிறைய பேசலாம். இப்போ சரி, இப்போ முக்கியமானதுக்கு வரும். பொதுவா நம்ம உடல் உறவு அப்படிங்கிற பார்ட்டுக்கு வரும்போது எடுக்கிற டைம் என்ன டைம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இரவு நேரம், அதாவது இரவு நேரம்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குற நேரம் அரௌண்ட் ஒரு 10 மணி 11 மணி அப்படிங்கிற டைமை வந்து பொதுவா வந்து நல்ல நேரமா எடுத்து தம்பதியினர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது வந்து மிக 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 தவறான நேரம். சோ இந்த நேரம் வந்து உடல் வந்து சிறப்பான வேலைகளை செய்யாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்துல உடல் என்ன பண்ணும், உடலுக்கு சில வேலை இருக்கு இல்லைங்களா? நமக்கு எப்படி பகல்ல வேலை செய்யறோம் நைட்டு தூங்குறோம் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சிருக்கிறோமோ, அதே மாதிரி உடலுக்குன்னு சில சிறப்பான வேலைகள் உள்ளது. அந்த சிறப்பான வேலைகள்ல வந்து முக்கியமா நீங்க நம்ம தூங்க போற நேரத்துல உடம்பு கிளன்சிங் ப்ராசஸ் தான் முக்கியமா செஞ்சுட்டு இருக்கோம். தன்னை தூய்மைப்படுத்துற வேலையை தான் பண்ணுமே தவிர ஒரு புது ஆற்றலை உண்டாக்கி புது ஆற்றலை பெருக்கிற வேலையை கண்டிப்பா செய்யாது. சோ இந்த நேரத்துல முயற்சி பண்றது வந்து ரொம்ப 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 வேஸ்ட். அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதியினர் நான் சொல்றது, ஆரோக்கியமான குழந்தையை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் இது. நீங்க வெறும் இல்லறத்துல மட்டும் இருக்கணும்னா ஓகே, அது உங்களோட சாய்ஸ். அதுல இங்க எதுவுமே நம்ம மாற்று கருத்து வேண்டாம். இந்த இதுக்கு ஒரு குழந்தை, அதுவும் எனக்கு ஆரோக்கியமான குழந்தை வேணும் அப்படின்ட்டு பிளான் பண்றவங்களுக்கு இந்த டைம் அட்வைஸ் ஆகும். அப்ப எந்த டைம் தான் அட்வைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, அதற்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது காலையில, அதிகாலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான் அதுக்கு உகந்த நேரம். அதிகாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும். பொதுவா இந்த அதிகாலை 3 to 5 அப்படி சொல்றது என்னமோ சுலபமா தெரியுது. ஆனா அதிகாலை 3 மணிங்கிற டைம் யாருக்கு பிடிச்ச டைம் தெரியுங்களா? திருடர்களுக்கு மிகவும் பிடித்த டைம். எதுக்கு திருடர்கள் 3 மணி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, திருடர்கள் சொல்லிக்கிறதே 3 மணிக்கு தான் எல்லாம் அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட கோட்ல இருக்கு. சோ அந்த ஏர்லி மார்னிங்ல தான் அவங்க திருடுற வேலைகள் சிறப்பா செய்வாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சரி, லைன் கட் ஆயிடுச்சுன்னா பேசிட்டு இருந்தது ஃபுல்லா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 மணில இருந்து 5 மணி அப்படிங்கிறது தான் உகந்த டைம். அது வந்து திருடர்கள் வந்து
ஏன் திருடர் செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. இப்ப நம்ம போய் இந்த டைம் எடுத்துட்டு போய் இதுக்கு குழந்தை பேருக்கு உண்டான ஆற்றலை பெருக்கிறதுக்கு டைமா பயன்படுத்திக்கோங்க அப்படி சொல்லும்போது, இயற்கையிலேயே நாங்க நல்லா தூங்குற டைம்ல எப்படி சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இயல்பா வர்றது அது. அப்ப அந்த டைமை நம்ம எப்படி மாத்திக்கலாம், எப்படி நம்ம அந்த டைம்ல எந்திரிக்க முடியும் அப்படின்னா, இதற்கு சில சுலபமான வழிமுறைகள் இருக்கு. என்ன வழிமுறைகள் சொன்னா, இப்போ ஓவலேஷன் டைம் நம்ம சொல்றோம் 12ஆம் தேதி மிடில் ஆஃப் த டே, அதுக்கு முன்னாடி 2 நாட்கள், பின்னாடி 2 நாட்கள். ஸோ 12ஆம் தேதியில இருந்து 12, 13, 14, 15, 16. ஸோ இந்த 12ல இருந்து 16 நாட்கள் அப்படிங்கிறது எங்க வருதோ அந்த ஓவலேஷன் டைம்ல இவங்க இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னு சொன்னா, இந்த நாட்கள்ல இவங்களோட இரவு உணவை ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும். ஃபர்ஸ்ட் இரவு உணவை ரொம்ப சீக்கிரமா முடிக்கணும். இரவு உணவு எவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கலாம் அப்படின்னா 6:30 to 7க்குள்ள முடிக்கணும். எத்தனை மணி? 6:30 மணிக்கு அதிகபட்சமா வச்சுக்குவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிச்சுன்னா 7 மணி. இதுக்கு மேல கிடையவே கிடையாது. அதுவும் அந்த உணவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப இலகுவா சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய உணவா இருக்கு. முக்கியமா ரொம்ப இலகுவா சீக்கிரம் ஜீரணமாகக்கூடியதா இருக்கு. சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய உணவு எது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, பழங்கள் சீக்கிரமா ஜீரணமாயிடும், சூப் சீக்கிரமா ஜீரணமாயிடும், அல்லது ஆவியில் வேக வைத்த உணவுகள் ஏதாவது இருக்கு அது சீக்கிரமா ஜீரணமாயிடும். பட் அதுல ஒரு கண்டிஷன், அதுக்கு கூட ஒரு சைட் டிஷ் வைப்பீங்க இல்லையா? இதுல இருந்தாலும் ஒரு இட்லி எடுத்தா அதுக்கு ஒரு சைட் டிஷ், இடியாப்பம் எடுத்தா அதுக்கு ஒரு சைட் டிஷ் இருக்குல்ல, அந்த சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சைட் டிஷ் பர்டிகுலரா தேங்காய் அரைச்சு கொதிக்க வச்சு இருக்கக்கூடிய கண்டென்ட்டா இருக்கும். தேங்காயை அரைச்சு கொதிக்க வச்சிருக்கணும். தேங்காய்னா தேங்காயோட சக்கையும் சேர்த்து போட்டு கொதிக்க வைக்கணும். உதாரணத்துக்கு குருமா இருக்கிறோம் வைங்களேன், அந்த குருமா முழுக்க முழுக்க நல்ல தேங்காயோட சக்கையோட தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற உணவு தவிர்த்திடணும். தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், தேங்காய் அரைச்சு கொதிக்க கூடாது, கொதித்தல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. தேங்காய் பால் கொதிக்கலாம், தேங்காய் சக்கை கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஓகே. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய உணவு தேங்காய் பாலை கொதிக்க வச்சுதான் இருந்தாலோ, இல்லை சட்னி எடுத்துட்டாலோ, இல்லை தக்காளி சட்னி வச்சு ஒரு உணவு சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிற மாதிரி உணவுகளா இருந்துச்சுன்னா சீக்கிரமா அந்த 6:30க்குள்ள அவங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னா, இரவு தூக்கத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கணும். இரவு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 9ல இருந்து 9:30 அப்படிங்கிற படுத்துட்டாங்கன்னா உடல் உடனே தூங்காது இல்லையா? அதுக்கு நம்ம நார்மலா தூங்குறதே 11 மணி இருந்துட்டு திடீர்னு ஒரு 9 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணோம்னா கண்டிப்பா தூக்கம் வராது. அதனால அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்துக்கலாம், பரவாயில்ல, தூங்கட்டும். திடீர்னு ஒயிட் போர்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வந்ததுமா, என்னன்னு தெரியல. அம்மா வேற ஓகே, யாரோ பண்றாங்க ஐயா, நான் ஒரே நிமிஷம் அதை கட் பண்ணி விடுறேன் ஆப்ஷன். ஐயா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. ஸோ இப்போ அந்த இரவு உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிச்சு சாப்பிட்டாதான் நம்ம அதிகாலையில அந்த 3 மணிக்கு எந்திரிக்க முடியும். இந்த 3 மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எந்திரிக்க கூடாது, அலாரம் வச்சு எந்திரிக்க கூடாது, அது தவறு. உடல் தானாவே எந்திரிக்கணும், அது முக்கியமானது. அப்ப நீங்க ஒரு 9 மணிக்கு படுக்க முயற்சி பண்ணி 10 மணிக்கு டீப் ஸ்லீப்ல போனீங்க சொன்னா, இன்கேஸ் உங்க உடல் அதாவது பிரபஞ்சம் எப்படி செலக்ட் பண்ணுதுன்னா, இந்த உடலால தனக்கு சில ஆதாயம் இருக்குது அப்படின்ட்டு அது முடிவு பண்ணுச்சுன்னா உங்களுக்கு எழுப்பி விட்டுரும். அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா 2:50க்கு உங்க தூக்கம் கலைஞ்சிரும். அப்படின்னா நீங்க கரெக்டான பர்சன், உடல் நல்ல தன்மையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க 2:50க்கு எந்திரிச்சிட்டு நீங்க பாத்ரூம் போயிட்டு, கண்டிப்பா பாத்ரூம் போயிட்டு வரணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜலம் மலம் ரெண்டுமே அடக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ மலை ஜலத்தை ஏதாச்சும் மோஷன் போகணும் ஃபீல் இருந்தாலும் சரி, யூரின் போகணும் சொன்னாலும் சரி, அதை போயிட்டு வந்துட்டு தான்
குடும்ப இது இல்லறத்தை நீங்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த தாம்பத்தியங்கிற விஷயத்த இந்த பர்டிகுலர் டைம்ல எடுத்துட்டு அந்த உடல் நல்லபடியா இருந்துச்சு சொன்னா டெஃபினட்டா நம்ம கருத்தரித்தல் வந்து ரொம்ப எளிமையாகவும் சக்சஸ் ரேட் அதிகமாகவும் இருக்கும். நீங்க இதே ப்ராசஸை நீங்க டே டைம்லயோ அல்லது வந்து பிஃபோர் த டைம் மிட் நைட்லயோ நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அரௌண்ட் 11 o'clock 12 o'clock அப்படி எடுத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுல வரக்கூடிய சக்சஸ் ரேட்டும் இதுல வரக்கூடிய சக்சஸ் ரேட்டும் நிறைய வித்தியாசம். இந்த ஏர்லி மார்னிங் சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதாவும் எடுத்திருக்கிறோம். நாங்க இங்க வரவங்களுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறோம். அந்த அட்வைஸ் அவங்க ஃபாலோ பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கிறோம். ரிசல்ட் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால பெண்களுடைய பகுதியில நம்ம பேசும்போது முதல்ல ஒரு 7 பாயிண்ட் பேசுறோம். அவங்களுடைய உடல்ல வந்து உபாதைகள் இருக்கா, அல்லது பீரியட் சைக்கிள் நார்மலா இருக்கா, அதுல ஏதாச்சும் தொந்தரவுகள் இருக்கா, அப்புறம் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, இது எல்லாத்தையும் கவனிக்க சொல்லணும். அதுக்கப்புறம் மனம் சார்ந்த விஷயத்துக்கு பயம் இருக்கக்கூடாது, அவநம்பிக்கை வரக்கூடாது. அந்த பயத்துக்கு அவநம்பிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தெளிவின்மை தான் முக்கியமானது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவான நபர்கள்ட்ட தெளிவா போய் பேசுங்க. கண்டிப்பா நம்ம இறை சாதனை மார்க்கத்துல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா எதை பத்தின பயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டாங்க சொன்னா அந்த தெளிவு உங்க மனம் ஏற்றுக்கொண்டால் சுத்தமா உங்களோட பயம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இந்த இல்லறங்கிற விஷயத்துக்கு நீங்க வரும்பொழுது முழுக்க முழுக்க வந்து நேரத்தை சொல்லியிருக்கிறோம், இந்த நேரத்துல பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பீரியட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து, உதாரணத்துக்கு பீரியட் சைக்கிள் வந்து 7ஆம் தேதி, அது அன்னைக்குதான் 7 தான் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா 1ஆம் தேதியில இருந்து அந்த 7ஆம் தேதி வரைக்கும் கம்பல்சரியா பப்பாளி பழம் சாப்பிடுங்க. பப்பாளி பழத்துல இருக்கிற ஆற்றலை நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு பப்பாளி பழத்தை பார்த்தாலே குழந்தை பேருக்கு ஆபத்து நினைச்சிட்டு அதை அவாய்ட் பண்றாங்க. அது உண்மை கிடையாது. பப்பாளி பழத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறு என்னன்னா அது என்ன நடக்குங்கிறத முன்னாடியே சொல்லிடும். இவ்வளவுதான், உண்மைதான் அது செய்யக்கூடிய தவறு. ஸோ அப்படி சொல்றத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். இந்த ரோட்ல போகாதப்ப அங்க அப்படியே வெட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் வைங்களேன். தெரிஞ்சு சொல்றதுனால நமக்கு லாபமா எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. இல்ல நான் அப்படிதான் அங்க போவேன்னா அது கண்டிப்பா அந்த குழியில போய் விழுக வேண்டியது. பப்பாளி பழத்துக்கு இந்த ஒரு ஆற்றல் அதிகமா இருக்குது. அதனால ஏதாச்சும் ஒரு கரு தங்கிச்சு அழிச்சிருச்சு சொன்னா அதனோட மீனிங் என்னன்னா இந்த கரு உயர்ந்த கரு இல்லை, நல்லது இல்லை அப்படின்னா மட்டும்தான் அதை கழிச்சு விடும். இல்லாட்டி சொன்னா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணதான் செய்யுமே தவிர அது எந்த விதத்திலும் நெகட்டிவ் பண்ணாது. ஆனா தவறுதலா அந்த பப்பாளி பழத்தை கொண்டு ஒரு பொய்ய ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போட்டு நிறைய பேர் பப்பாளி பழத்தை கண்டா பயப்படுறாங்க. சரி, அட்லீஸ்ட் கன்சீவ் ஆனா எடுக்கிறதுக்கு நீங்க பயந்தீங்கன்னாலும் சரி பரவாயில்ல. பட் பீரியட் டயத்துக்கு முன்னாடி அந்த ஒரு வாரம் 1ஆம் தேதினா 1ஆம் தேதி ஆரம்பிக்க 7ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸா பப்பாளி பழம் சாப்பிட்டுக்கோங்க. அது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மந்தோட பீரியட் சைக்கிள் எப்படி இருக்குங்கிறத நீங்களே டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது நாள் வரைக்கும் அந்த பீரியட் சைக்கிள் எப்படி இருக்குது, இந்த சைக்கிள் எப்படி இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் அந்த பெயின் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லை உங்களுக்கு. அப்ப அதனோட பவர் எவ்வளவு இருக்குங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பப்பாளி பழத்தை நல்லா ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இது வந்து உணவு முறையில இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. மருத்துவங்கள் தேவைப்படும் பொழுது ரொம்ப கண்டிஷனா இருந்துச்சுன்னா அதனோட மருந்தோட தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே ஒரு சின்ன ஒண்ணுமே இல்லாத கொண்டு போய் ஐவிஎஃப்ல போயிட்டு பல லட்சங்களை செலவு பண்றது மாற்று மருத்துவங்கள் செய்யக்கூடியவங்க யாராச்சும் உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள அதுதான் நல்லது. என்கிட்ட அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நேச்சுரோபதியில நிறைய பேர் அதை செய்யறாங்க. அதுல மருந்து இல்லாம அதுல நீங்க இணைஞ்சு உங்க உடலோட வெப்பத்தை தணிக்கிறதுக்கு என்ன அதெல்லாம் சிம்பிள் டாஸ்க் இருக்கு. அதெல்லாமே பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னாலே டெஃபினட்டா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியத்துக்குள்ள வந்துடும். இன்னொரு சின்ன ஒண்ணு சொல்லிடுறேன். உங்களுடைய உடல்ல வெப்பம் அதிகமா தங்கி இருக்கிற மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா ரொம்ப சுலபமான மெத்தடு. ஒரு பெரிய கர்ச்சீஃபை விட கொஞ்சம் பெருசா துணி எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தா இருக்கட்டும் இல்ல சாரியோ பெருசா கொஞ்சம் கிழிச்சுக்கோங்க. கர்ச்சீஃபை விட 2 மடங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. லேடிஸ் கர்ச்சீஃப்ல ஜென்ஸ் கர்ச்சீஃப்ல 2 மடங்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு வெறும் களிமண் அல்லது செம்மண், களிமண் அல்லது செம்மண் தோசை பதத்துல மண்ணை நல்லா இது பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. தோசை பதம் மாதிரி கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த துணியை நல்லா ஈரம் பண்ணிட்டு அந்த துணியோட மிடில்ல ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு அந்த தோசை பதத்தில் இருக்கிற மண்ணை வந்து நடுவுல வச்சிருங்க. அது குளகுலன்னு தான் இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அந்த மண்ணை வந்து அப்படியே தோசை பதத்தில் இருக்கிற மண்ணை அப்படியே மேல வச்சிருங்க. வச்சுட்டு இந்த துணியை 4 பக்கம் மடக்கிருங்க. சென்டர்ல தான் வைக்கிறீங்க. ஸோ 4 கார்னரும் மேல கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஷேப் வந்துடும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்ததை எடுத்து உங்களுடைய கீழ் வயிற்றுல
தொப்புள் கீழ் பகுதியில வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சோன்னா அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் துணி காயுதோ அவ்வளவு வெப்பம் உங்க உடல்ல இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வெப்பம் இருந்துச்சுன்னா கரு கலைஞ்சுக்கிட்டே இருக்கும், கரு தங்காது. அது நான் ஸோ இதுக்கு பல லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா அது வந்து நிக்கிறது இல்லை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த சிம்பிள் மண் எடுத்து வச்சு செய்யற மெத்தடுல அவ்வளோ சக்சஸ் கிடைக்குது. கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுங்க. அது பர்டிகுலரா கொஞ்சம் எனக்கு பீரியட்ஸ் இது கன்சீவ் ஆகிறது தள்ளி போயிட்டு இருக்கு சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாருமே நீங்களே உங்க வீட்டுல பக்கத்துல என்னாச்சும் இருக்கிற செம்மண் எடுத்துட்டு வாங்க அல்லது களிமண் எடுத்துட்டு வாங்க. அந்த மண்ணை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த மண் உங்க உடல்ல இருக்கிற வெப்பத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மண்ணை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. வேற மண்ணை எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த மண்ணே ரொம்ப காஸ்ட்லி கிடைக்கல எனக்கு அப்படின்ட்டு சூழல், கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும், டவுன்ல இருக்கிறவங்க கிடைக்கலன்னு சொன்னா நீங்க அந்த மண்ணை பத்திரமா வச்சுட்டு மழை விழுகும் போது அந்த மழை தண்ணியில நனைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி பயன்படுத்தலாம். இல்லாம பயன்படுத்தலாம், பிரயோஜனம் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ஒரு மெத்தடா வச்சுக்கோங்க. மற்ற சொன்ன உணவு முறையை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. தாம்பத்தியங்கிறது அந்த அதிகாலை 3 மணிக்கு வைங்க. ஏன் 3 மணிக்குங்கிறதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் இருக்கு. அந்த அறிவியலை பத்தி நம்ம இன்னொரு நாள் ஏதாவது டைம் எடுக்க பேசணும். ஸோ இன்றைய பகுதியில ஆரோக்கியமான பெண்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றிட இந்த சின்ன சிம்பிள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது நம்ம சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு, நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். மணி 7:30 ஆக போகுது, 7:30 ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது அதை பத்தி சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு நம்ம ஒரு முடிச்சுக்கலாம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக எங்களுக்கு வந்து ஒரு தகவலை பரிமாறி இருக்கீங்க. ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றிட பெண்களின் பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது. அதாவது உடம்புல பெண்களுக்கு வந்து நீரின் சக்தி வந்து ரொம்ப முக்கியம். நம்ம பயப்படுறதுனாலையும் நம்மளோட நீரின் சக்தி வந்து ரொம்ப குறையுது அப்படின்றதையும் மிக தெளிவா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. எந்த நேரத்துல வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை பெறணும் அப்படின்னா இல்லறம் வந்து எந்த நேரத்துல இருக்கணும் அப்படின்றதையும், அந்த நேரங்கள்ல இரவு உணவுகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் மிக சீக்கிரமாவே, அதாவது 6:30 மணிக்குள்ளேயே முடிக்கணும். வேகமா வந்து அதிகாலை வந்து தானாகவே வந்து மூன்று மணிக்கே வந்து எந்திரிக்கணும் அப்படின்றதையும் மிக சிறப்பா எங்களுக்கு எடுத்து கூறியிருக்கீங்க. ஸோ பப்பாளி பழத்தோட தன்மை வந்து, அதாவது அதோட பலன்களை பத்தி எங்களுக்கு மிக அழகாவும் தெளிவாகவும் விளக்கியிருக்கீங்க. உடல்ல வெப்பம் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை களிமண் அல்லது செம்மண் கொண்டு துணி மூலமா அடி வயிற்றுல கட்டி அந்த உடலின் வெப்பத்தை வந்து தனிய வைக்கலாம் அப்படின்றதையும் மிக தெளிவா எங்களுக்கு விளக்கி கூறினீங்க ஐயா. ஐயாவை வந்து எல்லாரும் துரிய நிலையில் இருந்து வாழ்த்திடலாம். அக்கஹிலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேட்கிற அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. ஜெயந்தி பாலு அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அருமையான டிப்ஸ், ரொம்ப தெளிவா எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க ஐயா. ரொம்ப அப்படி இன்னும் கேட்கணுங்கிற ஒரு ஆதங்க இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தது. நல்லா இருந்ததையா, எவ்வளவு நுணுக்கங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. அருமை அருமை, ரொம்ப சிறப்பையா. நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்வாங்கு வாழ மானசீகமா இறையின் குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றேன் ஐயா. நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. எவ்வளவு விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எங்களுக்கு நல்லா கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அருமை அருமை, ரொம்ப நன்றி ஐயா. சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு ஐயா மனசு. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. தினேஷ் குமார் ஐயா வாழ்க வளமுடன், அன்மியூட் கொடுத்துருக்கீங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய தகவல் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. நாங்க எங்களுக்கு திருமணமாகி ஒரு 8 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி நிறைய இதை பத்தின தெளிவு இல்லாததுனால தான் நாங்க குழந்தை தள்ளிப்போம். அப்புறம் இன்னொன்று கேளுங்க ஐயா. நாங்க சரி இப்போ சொல்லிட்டு நாங்க டாக்டரை பார்த்தோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெஸ்ட்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சொன்னாங்க. ஓவரி டெஸ்ட்,
ஓவலேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு எங்களுக்கு 2 பேருக்குமே. எனக்கு கவுண்டிங் நான் ரெகுலரா ஒரு 14 வருஷமா நம்ம மனவள கலையில ரெகுலரா காய்கள் நல்லா இருக்குங்க ஐயா. ஆனா எங்களுக்கு வந்து கரு வந்து உண்டாக மாட்டேங்குதுங்க ஐயா. டாக்டரும் தெளிவா சொல்ல மாட்டேன். முதல்ல நீர்க்கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எடுத்து பார்த்ததுல இப்ப இருக்கான்னு அதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கருமுட்டையை வெடிக்க வச்சு அவங்களுக்கு பண்ண சொன்னாங்க ஐயா. அப்ப எங்களுக்கு ஆனா சக்சஸ் ஆகல. அவர் ஒரு டேப்லெட் சொன்னாரு. அப்ப நாங்க எடுத்துக்கல. சக்சஸ் ஆகலைங்கய்யா. இப்போ எனக்கு அப்பாவும் என்னன்னா எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை. பிளஸ் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்து இறந்துட்டாரு. மனசு எதுவும் ரொம்ப கவலையா இருக்குங்கய்யா. இப்ப அடுத்து எங்களுக்கு வந்து இயல்பாவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்ஸ் நாங்க அந்த பக்கம் போயிட்டோங்க ஐயா. அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா கருமுட்டையை வெடிக்க வச்சு இது பண்றது குழந்தை பிறக்கிற மாதிரி அது சக்சஸ் ஆகல. இப்ப நம்ம இப்போ எங்களுக்கு இப்போ இயல்பாவே நாங்க பிறக்குங்களா இல்ல நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? ஒரு ஆலோசனை சொல்லுங்க. இல்ல இப்ப நான் உங்களுடைய மூலக பாதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியாம எதையுமே சொல்லல. பட் சிலதை சொல்லிடுறேன். நீங்க ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்னென்ன பிசிக்கலா இருக்குதோ அந்த பிசிக்கலான பார்வைக்கான தோற்றமான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. அது எல்லாமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமும் வந்து நமக்கு ஏன் அப்படிங்கிற கேள்விதான் பேர் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஆமாங்க. எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். நான் ட்ரை பண்றேன். பொதுவா நீங்க கோவை சார்ந்தவருங்களா? வெளியூர் எந்த ஊரை சார்ந்தாலும் தெரிஞ்சுக்கலாமா? மருவத்தூர் ஐயா. மேல்மருவத்தூர். மருவத்தூர், மேல்மருவத்தூர், சென்னை பக்கமா இருக்கீங்க. சென்னை பக்கம். இங்க ஆமாங்க. கோவையில வந்துங்க ஐயா, ஒரு குளம் வந்து ரொம்ப வருஷமா மோசமான சூழல்ல இருந்துட்டு இருந்தது. சரிங்களா? மோசமான சூழல்னா அந்த சிட்டியோட நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல குளம். ஆனா அந்த குளத்துல எப்ப பார்த்தாலும் கொண்டு வந்து குப்பைகளை போட்டு இந்த கோழி கழிவுகளை போட்டு நார் அடிச்சு வச்சுட்டே இருந்தோம். அதாவது நாங்கள் எல்லாமே சேர்ந்து அதை நார் அடிச்சுட்டே இருந்தோம். மக்கள் எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருந்தோம். அந்த பக்கம் போகும்போதே மூக்க புத்திட்டு போற மாதிரி இருந்தது. அதாவது உக்கடம்ங்கிற ஒரு ஏரியாக்குள்ள அந்த குளம் இருந்தது. அந்த குளம் அவ்வளவு பெரிய குளம். அந்த குளத்தை அவ்வளவு மோசமா நாங்க வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சில நல்ல உள்ளங்கள் வந்து என்ன பண்ணாங்க, அதை கிளீன் பண்ணலாம் சொன்னா நல்ல மனிதர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளீன் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தா ஒரு வருட பணி நடந்தது. அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி அந்த ஓரம் எல்லாம் கொஞ்சம் கரையெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி வைக்கிறது மட்டும்தான் மனிதர்களோட வேலை. அது செஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து அந்த குளத்துல தண்ணி நின்னது. இது நாள் வரைக்கும் அந்த தண்ணி வத்தாம இருந்துட்டே இருக்குது. வெயில் காலத்துல எல்லாம் நாங்க அதுல கிரவுண்ட்ல இறங்கி கிரிக்கெட் விளையாட்டுட்டு இருந்த கிரவுண்டு. ஆனா கடந்த 15 ஆண்டுகள் அந்த இடத்துல குளத்துல தண்ணி நின்றுகிட்டே இருக்கு. அப்போ இயற்கை என்ன பண்ணுதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கிளீன் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் மருத்துவரோட வேலை, அல்லது கூட இருக்கக்கூடிய கைட் பண்ணக்கூடிய ஒரு நபருடைய வேலை. பட் அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது இறையாற்றல் கொடுக்கிற விஷயம். சோ நீங்க வந்து ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு குழந்தைதான் சொல்லி நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்களும் உங்க துணைவியாரும் எப்போ இயல்பா சந்தோஷத்துல இருக்கிறீங்களோ, குழந்தையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், எங்களோட மன மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிறது, உடல் மகிழ்ச்சி தான் முக்கியம்னு சொல்லி நீங்க இறங்குறீங்களோ, அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். அதனால பொதுவா நாங்க கிளினிக்ல இங்க வரவங்களுக்கு எல்லாம் சொல்றது, முதல் 3 மாதங்கள் ஸ்ட்ரிக்டா எக்காரணத்துக்கு கொண்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டே தூக்கிட்டு வரக்கூடாது, டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கக்கூடாதுன்ட்டு சொல்லிடுவோம். டெஸ்ட் பண்ணாதீங்க, நீங்க உடனே மாசம் பண்றது முதல்ல விட்டுருங்க. இந்த 3 மாசம் உங்களுக்கு அதுக்குண்டான ப்ராசஸே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். முதல்ல மனசு இலகி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை பாக்கியத்தை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது அவங்களுக்கு அதுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த அமைப்பு அமைஞ்சிடும். அதனால வந்து இப்போ உங்களுக்கு நாங்க மறுபடியும் முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, பக்கத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நல்லவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாருங்க. இல்ல உங்களோட உடலோட உபாதைகள் தான் காரணம், அல்லது உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தோட தன்மை தான் குறைபாடு அப்படின்னா, அது சார்ந்த நபர்கள் அங்க யார் இருக்கிறாங்கன்ட்டு பாருங்க. அவங்க கூட போய் பேசுங்க. அவங்க உங்களுக்கு மருந்து கொடுக்காம இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்தி மருந்து கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. வியாபாரம் ஆக்கிறாங்க, பிசினஸ். அதான் உங்களை இயல்பான முறையில உணவுகள் மூலமாக நீங்க சாப்பிடுற உணவை இந்த காயை வாழ்க வளமுடன். அம்மா சரியா கேட்கல ஐயாவுடைய வாய்ஸ். சிக்னல் ஐயாவுக்கு வீக்கா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சரிங்க ஐயா வாழ்க வளமுடன். இப்ப பேசுறது கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. அதான் மருந்துகள் எதுவுமே இல்லாம ஒரு உணவு முறையில இந்த காயை சேர்த்துங்க, இந்த காயை குறைச்சிக்கோங்க. இந்த கட்டத்துல கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடுங்க.
அப்படிங்கிட்டு உணவு முறையில சொல்லக்கூடிய நபர்களுடைய கன்சல்டேஷன் சார்ஜை நீங்க பே பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அது மருந்தா மாத்தி கொடுத்தாதான் சரியாகுங்கிறது வந்து அது அது நமக்கு தெரியாதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. சரிங்களா? சோ அந்த முறையில நீங்க முயற்சி பண்ணுங்கய்யா. டெஃபினட்டா இயற்கையோட கருணை, இறையாற்றல் நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்த சாதிக்க முடியும். இது இறையாற்றல் தான் கொடுக்கும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாலலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க சொல்லுங்கம்மா. வளம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்ப சாதாரண பெண்கள் கூட இந்த அடி வயித்துல வந்து நீங்க அந்த மண்ணு போடுற இது வந்து நம்ம போடலாம் தானங்க ஐயா? தாராளமா போடலாமா. எவ்வளவு பெண்கள் நேரம் ஆண்களும் ஓ எவ்வளவு நேரத்துக்கு அது போடணுங்க ஐயா அந்த அடி வயித்துல அந்த 10ன்னா? அது டிபெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு 1/2 மணி நேரத்துல அந்த சூடு வந்து துணி காஞ்சு போயிடும். ஒரு சிலருக்கு 15 நிமிஷத்துல சூடு காஞ்சிரும். ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் ஆகும். சூடு காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சீக்கிரமா காயிறவங்க அடிக்கடி கொஞ்சம் மாத்திக்கோங்க. 2-3 தடவை போடுங்க, தப்பு இல்லை. அது தண்ணியில கலந்து திருப்பியும் தண்ணி தெளிச்சு கலந்து திருப்பியும் போடணும், அது மாதிரி தானங்க ஐயா? திருப்பி மண்ணை மாத்தி திருப்பி மண்ணை கலந்து போடுங்க. ஓ மண்ணு மாத்தணும். ஒரு முறை யூஸ் பண்ண மண்ணு இன்னொரு முறை யூஸ் பண்ண கூடாதுங்களா ஐயா? யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லதுமா. மண்ணு நிறைய இருக்கிறவங்க, இல்லாதவங்க தண்ணி அதிக கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி மண்ணு போதுங்களாங்க ஐயா? ஒரு தடவைக்கு ஒரு கைப்பிடி மட்டும் போதுமா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருந்தது உங்க ஸ்பீச், ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். செல்வி சரவணன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இப்போ ஒரு 45 வயசுல நார்மலா பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லையா? நம்ம அதை செக் பண்ணணும். புரியலம்மா, வார்த்தை எனக்கு கட்டாய் வந்தது. 45 வயசுல மெனோபாஸ் பீரியட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. மெனோபாஸ் வந்துருச்சு, அது வந்து ஓகே தானே? நார்மல் இல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க விட்டுருங்க. அது ஒன்றும் நார்மலா சொல்ல வேண்டாம். பட் பொதுவா பீரியட் ஸ்டாப் ஆகிறது வந்து 50+ அப்புறம் ஒரு 50, 51, 52க்கு மேல நின்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா சரி ஓகே விட்டுருங்க. நீங்க அது எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. சில சமயம் வந்து உடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி பேலன்ஸ், எனர்ஜியோட கம்மியா இருந்தா கூட இடையில நின்றுட்டு திருப்பி வர ஆரம்பிக்கும். அதனால அதுக்கும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. 45ங்கிறது கொஞ்சம் ஏர்லி தான், பரவாயில்ல விட்டுருங்க. வந்தா திருப்பி ஏன் வந்துச்சுங்கிற கேள்வி பண்ண வேண்டாம். உடல் ஆரோக்கியமாய் திருப்பி ஒரு தடவை பீரியட் சைக்கிள் ஆரம்பிச்சுச்சுன்னா திருப்பி அது ஒரு 5-6 வருஷங்கள் திருப்பி நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, நன்றி. நன்றி. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். பத்மாவதி கே அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் வந்து பிரேமாவதி. என்னுடைய 2வது மருமகளுக்கு வந்து முதல் பேபி ஒரு பெண் குழந்தை இருக்கு. அவ வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. ஒரு ஆண் குழந்தை வேணுங்கிறது என்னோட விருப்பம். நான் சாமியை ரொம்ப வேண்டிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லாருமே அதன் மேல ஒரு விருப்பமா தான் இருக்கிறோம். அது நீங்க கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு நான் போடுறேன். இதை அவங்க யூஸ் பண்ணலாம் ஐயா? இல்ல தாராளமா. இந்த மெத்தட் வந்து காமனான மெத்தடுமா. இது தாராளமா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ரொம்ப நல்ல விஷயம் கிடைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமா. பட் நீங்க கேட்கறது வந்து அந்த ஆண் குழந்தை அப்படிங்கிற கான்செப்டுக்கு வேற நிறைய மெத்தடாலஜி இருக்கு. அது வந்து வேதாத்திரியம் ஐயா அவர் பேசும்போது ஒரு காலத்துல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. 1985 எல்லாம் வந்து இதை வந்து ஐயாவே சொல்லுவாரு. ஆண் குழந்தைக்கு என்ன, பெண் குழந்தைக்கு எப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. பட் அது ஒரு கட்டத்துல அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படிங்கறத அவரே நிறுத்திட்டாரு. வேண்டாம், குழந்தை இருந்தா போதும் சொல்ல வரும் அப்படிங்கறதுனால அவர் அதை சொல்லல. சோ அது வந்து அதை பத்தின தெளிவான கண்ணோட்டம் இருந்து 2 பேரும் அந்த அந்த அறிவு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் முயற்சி பண்ணலாம். இப்ப வந்து நம்ம சொல்லக்கூடியது ஆரோக்கியமான குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சோ அந்த ஆரோக்கியமான குழந்தை
நான் சொன்ன டைம் பயன்படுத்தி அவங்க தாராளமா அச்சீவ் பண்ணிக்கணும். சரிங்கய்யா. அதான் அதை கேட்கதான் நான் 2வது 5 இயர்ஸ் ஆச்சு திருப்பி. நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன் நானு. இவங்க நமக்குங்கிறதுனால அதுல ஒரு ஆர்வமா ஒரு ஒரு கஷ்டமா. நானெல்லாம் 4 குழந்தை பெற்றிருக்கேன். ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு ஏன் செகண்ட், அதாவது 2வது தடவை அவளுக்கு தரிச்சப்ப 2 பேபியா இருந்து 4 மாசத்துல அந்த டாக்டர்ஸே அது ஒரு பிள்ளை வந்து இதா இருக்குது, வீணா போயிடும், அதனால நீங்க இன்னொரு ஒரு குழந்தை இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டாங்களாம். அது எங்ககிட்ட எல்லாம் சொல்லாமலே அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு குழந்தை இருந்தனால உங்களுக்கு உடம்பு வீக் ஆயிரும், உங்க உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி எடுத்திருக்காங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இல்லம்மா, நீங்க அப்படின்னா அந்த மண்பட்டி போடுறத மட்டும் கொஞ்சம் ரெகுலரா செஞ்சுட்டு அப்புறம் அவங்கள இல்லறத்துல இருக்க சொல்லுங்க. சரிங்கய்யா, அது மட்டும் சொல்றேன். ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. தேங்க்ஸ். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மலர்விழி சரவணன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடாங்க ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா 52 வயசு ஆயிடுச்சுங்க ஐயா. மெனோபாஸ் வந்து இப்ப 6 மாசமா இல்ல. ஆனா அதாவது மாவு மாதிரி உள்ள இருந்து வருதுங்க ஐயா. முதுகு தண்டெல்லாம் பயங்கரமா வலியா இருக்கு. அந்த டைம்லாம் எப்பயுமே அந்த பீரியட்ஸ் போன மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஈரத்தன்மை அப்படியே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து உங்க உடல்ல இருக்கக்கூடிய காற்றோட சக்தி வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படிங்கிறது அடையாளப்படுத்துது. உடல்ல இருக்கக்கூடிய காற்று நல்லபடியா மாத்தணும். காற்றை மாத்தணும் சொன்னா நீங்க தூங்கும் போது முகத்தை மூடிட்டு தூங்கிட்டு இருந்தா முகத்தை மூடாம தூங்குங்க. அதே மாதிரி தூங்குற ரூம் வந்து காற்று வந்து புது காற்று வந்து வந்து போற மாதிரி இருக்கா பாத்துக்கோங்க. ஜன்னல் வந்து காற்றோட்டமா இருக்கா பாத்துக்கோங்க. ஜன்னல்ல ஒரு ஜன்னல் இருந்தா பார்த்துட்டு 2 ஜன்னல் எதிரெதிரா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மலம் காலையில மோஷன் போறதுல இருக்கம் இருந்துச்சுன்னா உங்க உணவுல வந்து அதிகமான புரோட்டீன் புரதங்களை சேர்த்த வேண்டாம். புரத உணவுகளை தவிர்த்துக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு ஆச்சு, அட்லீஸ்ட் 1 மாசம் புரத உணவுகளை தவிர்த்துருங்க. இந்த கட்டத்தை இப்படி நான் சொல்றேன்னா உங்களுடைய சிம்டம்ஸ் வந்து தானா மறைய ஆரம்பிச்சு. இதுல பாதிப்பு உடல் வந்து நிறைய எடை குறைஞ்சி போச்சுங்க ஐயா. எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பயிற்சி எல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு தாங்க ஐயா இருக்கேன். உடல் எடை வந்து நிறைய குறையுது. இல்ல அதுதான் இந்த அதீதமா இருக்கும்போது ஒண்ணு உடல் ரொம்ப அதிகமா போடும், அல்ல அதிகமா குறையும், ரெண்டுமே நடக்கும். ஆனால் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகள்லாம் நீங்க வந்து புரத உணவுகளை நார்மலா இந்த டயத்துல சேர்த்துக்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல புரத உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க உடம்புல கொழுப்பு நிறைய சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புரதம் சேர்த்தணும். அது சில ஆர்டர் இருக்குது. நான் உங்களை நேரில் பண்ணாம நான் படிக்க எதையோ ஒன்று சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். அதனால உடல்ல வந்து மலம் வெளியே போறதுல சிக்கல் இல்லாம இருக்காம பாத்துக்கோங்க. அல்லது எந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு அது ஃப்ரீயா போகுமோ அந்த உணவை மட்டும் எடுத்துக்கோங்க. மலம் எல்லாம் எப்பயுமே ரெகுலராவே போகுதுங்க ஐயா. அதுல ஒரு பிரச்சனையுமே இருக்குல்ல. சரிம்மா. இல்ல மலம் ஃப்ரீயா போகுதுன்னா நீங்க புரத உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்ல நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க சொல்லுங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நபர்கள் யார்? சேலம் ஐயா. சேலம் தானே? சேலம்னா நீங்க வந்து அம்மாட்ட நம்பர் வாங்கிட்டு நம்பரை கூப்பிடுங்க. நான் உங்களுக்கு சேலத்துல இருக்கிறவங்க நம்பர் தரேன். அந்த நம்பர்ல இருக்கிறவங்கள்ட்ட போய் ஈஸியா போயிடும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேவகி கங்கன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப இன்றைய ஜெனரேஷனுக்கு தேவையான நல்ல அருமையான ஒரு நிறைய இந்த பதட்டத்துலதான் நிறைய பேருக்கு. எங்க வீட்லயே எங்க தம்பி பொண்ணுக்கெல்லாம் கூட எந்த குறையும் இல்லை, ஆனா கடு நிக்கல. இப்போ நான் எனக்கு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சொல்றேங்க. ரொம்ப அருமையான ஒரு வழியெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இன்னொன்னு இல்லைங்க, என்னோட டாக்டருக்கு வந்து 45 வயசு ஆகுது. ஆனா பீரியட்ஸ் வந்து நிற்காம போறது ரொம்ப அனிமிக்காயிடுதா, ரொம்ப வெயிட்டும் அதிகமா இருக்கு உடம்புல. அதுக்கு இந்த மண்ணு களிமண் இது செய்வாங்களா, இல்ல வேற ஏதாவது வழி இருக்குங்களா?
இல்ல முதல்ல களிமண் பட்டி போடுங்கம்மா. களிமண் பட்டி செம்மண் பட்டி ஏதோ ஒண்ணு போடுங்க. போட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு எப்படி இருக்கு ஐயா சரியா கேட்கலங்க ஐயா. பின்னாடி நாய்ஸ் வந்து இல்ல இந்த களிமண் பெட்டி போடுங்க, ஒரு மாசம் ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு சொன்னா நம்ம அடுத்த ப்ரொசீட் பண்ணலாம், இல்லாட்டினா வேண்டாம். நல்லா ஆயிடுச்சுன்னா சரிங்க மட்டும். சரிங்க ஐயா சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எங்க உறவினரோட ஒரு பொண்ணு வந்து 39 வயசு ஆச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனா வந்து யூட்ரஸ் வந்து ரொம்ப இதா இருக்கு, அதனால ஆனா இந்த ஏஜ் சின்ன வயசா இருக்கனால ரிமூவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரி இது பண்ணினாங்க. அதுவும் அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகலைங்கய்யா. இப்போ என்ன பண்ணலாங்கய்யா அந்த பொண்ணுக்கு? அதான் இப்போ உங்களுக்கு அந்த ஓவர் ப்ளீட் ஆகிறதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சா பண்ணலாம். சப்போஸ் உங்களால அக்குபஞ்சர் புக்கு கையில இருக்குது, படிச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது தெரியும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு K3 அப்படிங்கிற புள்ளி பார்த்துட்டு அந்த புள்ளி தூண்டி விடுங்க. டெஃபினட்டா அந்த ஃப்ளோ வந்து குறையும். எந்த டைம்ல செய்யணும், எத்தனை நேரம் செய்யணும்? இல்ல செய்யறது வந்து நீங்க ஜஸ்ட் 2 நிமிஷம் தொட்டீங்கன்னா போதும். 2 நிமிஷம் வந்து அந்த இடத்துல மசாஜ் பண்ணி விட்டா கூட போதும். இப்ப அதிகமா ப்ளீட் ஆயிட்டு இருக்கு சொன்னா டெய்லியுமே பண்ணி விடுங்க. ஒரு வாரம் பண்ணுங்க போதும். நீங்க நான் வந்து கோயம்புத்தூர் தாங்க. நீங்க கோயம்புத்தூர் தானேங்க? நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறேம்மா. வேணா உங்களை வந்து பார்க்க சொல்லாங்களே கால் பண்ணிட்டு. கால் பண்ணி பேசிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா. சும்மா ஆர்டினரி கால் பண்ணுங்களா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணணுங்களா? நீங்க எதுல பேசினாலும் சரிம்மா. கண்டிப்பா நான் ஃப்ரீயா இருந்தா உடனே எடுத்து என்னங்கிறது கேட்டுக்கலாம், அப்ப நம்ம பேசிக்கலாம். சரிங்க, வந்து பார்க்க சொல்றேங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு ஸ்பீச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கய்யா. நிறைய விஷயங்கள் வந்து நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்றேங்க. நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். மீனாட்சி அம்மா, வாழ்க வளமுடன்மா. மீனாட்சி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. எங்க பேரனுக்கு அம்மா போட்டுருச்சுங்கய்யா. அம்மா போட்டுருந்துச்சு. அது வந்து காது கிட்ட ஒரு கட்டி மாதிரி வந்து யூரின் போற அடி பகுதி இருக்கு பாருங்க, அதுல வந்து ஒரு வீக்கம் வந்திருக்கு. சரிம்மா. அது அம்மா போட்டதுனாலயா அது வேற காரணமான்றது தாங்கய்யா? அது பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும். வெறும் இதை வச்சு அந்த கட்டியோட தன்மை என்ன இருக்குது, அது நகருமா நகராம இருக்குதா, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம இதை. அந்த காது கிட்ட இருந்த கட்டி சரியாயிருச்சுங்கய்யா. யூரின் போற இடத்துல அடிப்பகுதியில வீக்க மாதிரி இருக்கு. அந்த வெதர்ன்னு சொல்லுவாங்கல்ல, விதப்பை இருக்குது, அதுல அது வீக்கமா இருக்கு. விதப்பை வீக்கமா இருக்குன்னா கொஞ்சம் நீங்க வெள்ளரிக்காயை டெய்லி சாப்பிட கொடுத்து பாருங்கம்மா. வெள்ளரிக்காய் டெய்லி சாப்பிட்டாங்க, வெள்ளரிக்காய் டெய்லி சாப்பிட்டோம்னா. சரிங்கய்யா சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிமா. ஐயா எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஐயா. இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து டைபாய்டு ஃபீவர் வருதுங்கல்ல, அதுல வந்து டைபாய்டு பார்ட் 2 சொல்றாங்க. அதாவது வயிற்றுலயும் பிளட்லயுமே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு, அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? டைபாய்டுனாலும் சரி, அல்லது சிக்கன் குனியா என்று சொன்னாலும் சரி, அல்லது வேற ஏதாவது வைரல் ஃபீவர் சொன்னாலும் சரி, ஃபீவர் அப்படின்னு வந்தா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை உடல் எரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணுமே தவிர அதை கொல்ற வேலையை பண்ணக்கூடாது. அந்த கொல்ற வேலையை பண்ணும்போதுதான் சில தொந்தரவுகள் வேற வேற டைமென்ஷன்ல மாறும்.
பொதுவாக டைஃபாய்டுனா ஒரு 15 நாளைக்கு இருக்கும் அப்படின்னா அந்த 15 நாளைக்கு நல்ல ஓய்வு, உணவுகள் ரொம்ப மினிமமா எடுத்துக்கணும், ரொம்ப டயர்டா தான் தான் இருக்கும். இதுல எல்லாம் ரெஸ்ட் கொடுக்காம இருக்க முடியாது. இதே நீங்க ஒரு டைஃபாய்டுக்கு வந்து நிறைய மருந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு 15ல இருந்து 30 நாளைக்கு எந்த சிஸ்டமும் காமிக்காது. அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அது டைஃபாய்டு 2 நம்ம மாத்திக்கலாம். அதனால வந்து காய்ச்சல் அப்படின்னாலே பொதுவாக என்ன சொல்லுவோம்னா உடலே தன்னுக்கான வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். அதனால அது காய்ச்சலை பத்தி தெளிவு வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் ஒன்று தரேன். அந்த வீடியோ லிங்க் ஒரு 20 பாட்டா இருக்கும், ஒவ்வொன்றும் 10 நிமிஷமா இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேட்டீங்கன்னா யாருக்குமே காய்ச்சலை பத்தின பயம் சுத்தமா போயிடும். அதனால அதை ட்ரை பண்ணுங்க, பொதுவானது. சரிங்க, ஓகேங்கய்யா. ஆனா வெறும் பிரெட் மட்டுமே சாப்பிட சொல்றாங்கய்யா. அதனாலதான் அது எப்படி தேவையான எனர்ஜி கிடைக்குமா அப்படின்றதுதான் என்னோட டவுட்டே. நாங்க இல்ல நார்த் இப்ப அவங்க இந்தியால சொல்றது இருக்கோம். குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்க்கு முன்னாடியே டைஃபாய்டு வந்துருக்கு. ஆனா டெய்லி ட்ரிப்ஸ் ஏத்த சொல்றாங்க, மார்னிங் ஈவினிங் ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. 6 மந்த்க்கு முன்னாடி ஏற்கனவே வந்தது, அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா 1 வீக்கா ஃபீவர் டெஸ்ட் பண்ணாங்க அப்படி சொல்றாங்க. அதான் திருப்பி வரும் உங்களுக்கு கண்டிப்பா. வந்து நீங்க ஃபீவரை வந்து எப்போ கொண்டுட்டாலும் உடனே மேபி அது டிபெண்ட்ஸ் உங்க ட்ரக்கோட பொறுத்து 3 மாசத்துல ரீஅப்பியர் ஆகலாம், இல்லாட்டினா சில சமயம் வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ரீஅப்பியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்க வந்து அதை இதுக்கான அலோவ் சாப்பாடு அலோவ் உணவுகள் பண்ணாலும் சரி. அதெல்லாம் எந்த மாதிரி? இல்ல பொதுவா காய்ச்சல் டயத்துல உங்க உணவு வந்து ரொம்ப ரொம்ப மென்மையா இருக்கணும். கஞ்சி மாதிரி இருக்கிற உணவு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. காரசாரமா எதுவும் இருக்கக்கூடாது. வெறும் கஞ்சி இல்லைன்னா சூப் எடுத்துக்கலாம், பழங்கள் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சொன்னா தேங்காய் சாதம்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. சவுத் இந்தியால பர்டிகுலரா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல சொல்லுவோம். சின்ன வெங்காயத்தை நல்லா தேங்காய் எண்ணெயில வறுத்துட்டு அதுல சூடான சாப்பாடு போட்டு பிரட்டிட்டு அது மேல வந்து மிளகு மிளகும் சீரகமும் பொடி பண்ணி தூவி அதை அப்படியே வாசனையோட உப்பு போட்டு இறக்கிக்கணும். இந்த உணவு வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். இது ரொம்ப இலகுவா இருக்கும், சீக்கிரம் ஜீரணமாகும், வயிறை நல்லா பாதுகாப்பா வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை தான் நீங்க காய்ச்சல் டயத்துல எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் சரியாயிடும். சரிங்க, ஓகேங்க. மேக்ஸிமம் எவ்வளவு நாள் இதை நம்ம கடைபிடிக்கலாங்கய்யா? எதுமா காய்ச்சலையா அல்லது உணவையா? அந்த உணவு தான் சொல்லுங்க. அந்த உணவு நீங்க தாராளம் 1 வாரம் கடைபிடிங்க போதும். அதுக்கப்புறம் உங்க உடல்லயே போதுமான இந்த உணவு வந்து இந்த பர்டிகுலர் இந்த காய்ச்சல் டயத்துல ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பழங்கள் சாப்பிடுறது எப்பவுமே ரெகுலர் ப்ரொசீஜரா வச்சுக்கோங்க. பழங்களை வந்து உடம்பு தொந்தரவு வரும்போது மட்டும் சாப்பிடுறது, அப்படி இல்லாட்டினா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க வேண்டாம். எப்பவுமே டெய்லி அது ரொட்டீனா சாப்பிடுற மாதிரி வச்சுக்கோங்கன்னா சரி பண்ணிக்கலாமா? சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை உமாம்மா வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் போட்டுருக்கீங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. என்னோட பொண்ணுக்கு வந்து பித்தப்பையில கல் இருக்குங்க ஐயா. காலேஜ் படிச்சிட்டு இருக்கா, இப்போ பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. என்ன பண்ணணும்? ஓகேம்மா. ஐயா ஐயா சைஸ் வந்து 2 ஸ்மால் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கால் பிளாடர்ல. சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர். கால் பிளாடர்ல என்ன சைஸ் இருக்குது? 1 சென்டிமீட்டர் கிட்ட இருக்கு அப்படின்னு இருக்காங்க. 1 சென்டிமீட்டர்ல இருக்குது. ஓகே, பெரிய கல் வந்து 1 சென்டிமீட்டர்ல இருக்குது. ஆமா, மொத்தமே சைஸ் வந்து அவ்வளவுதான். அதனோட நெக் ரீஜன் வந்து நேரோ ஆயிருக்குன்னு சொல்லி இருக்குங்களா? நேரம்லாம் ஒண்ணும் சொல்லல, அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஆக்சுவலா ரிப்போர்ட் இருக்குங்க ஐயா, இது இருக்கு. அதுல 0.9ன்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஐயா. ஒண்ணு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகி 1 ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் இருக்குங்க ஐயா நான் என்கிட்ட. இல்ல ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க ரிப்போர்ட் அந்த அம்மாக்கு உங்களுக்கு இறை சாதனைக்கு அனுப்ப அங்கிருந்து யார்கிட்ட அனுப்பி சொல்லுங்க, நான் பாக்குறேன். பட் பொதுவா வந்து கால்பிளாடர்ல ஸ்டோன் இருக்கும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கிறவங்கள நான் உங்களுக்கு கைட் பண்ணி தர்றேன். நீங்க அவங்க கூட இருந்தீங்கன்னா வாரம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா கால்பிளாடரை காப்பாத்திடலாம். உணவு முறையெல்லாம் எப்படி இருக்கணுங்க ஐயா அதுக்கு? அதுதான் அது நம்ம உங்களோட ப்ரெஷர் பாயிண்ட் பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும்.
பொதுவா வந்து உணவுல வந்து புளிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. சரி ஐயா புளிப்பான உணவுகளை தவிர்க்கணும். ஓகே ஐயா, அவங்க வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு லாஸ்ட் வாட்டி ரிப்போர்ட் எடுத்து போய் காமிச்சப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இல்லை கேல்பிளாடர் இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த கேல்பிளாடர் எடுக்க வேண்டியிருக்கும். அது மாதிரி தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. பட் அது மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அதில் எந்த விதமான உடன்பாடும் இல்லை சார் ஆக்சுவலாக. ஏன்னா சின்ன பொண்ணு தான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு எதனா ரெமெடி பண்ணி கல் எப்படி கரைக்க முடியுமா அப்படின்றது ஒரு ஒரு இது கொஷினாக இருக்கு எனக்கு ஆக்சுவலாக. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் ஐயா. பெங்களூர்ல இருக்காங்க. நான் உங்களுக்கு பெங்களூர் நம்பர் தரேன். அங்க இருக்கிற மக்களை பார்த்துக்கோங்க. அவங்களே எல்லா விதமான உணவு முறையும் சொல்லிடுவாங்க. வாரம் வாரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க திருப்பி வந்து ஒரு 2 months கழிச்சு ஸ்கேன் எடுத்து பாத்துருங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த மெஷர்மெண்ட் குறைஞ்சே வருதாங்கிறத பாத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 months திருப்பி ஒரு தடவை மெஷர் பண்ணுங்க. அந்த கண்டிப்பா அந்த ஸ்டோன் வந்து சுத்தமா காணாம போயிடும் உங்களுக்கு. ஓகே 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 ஐயா. ஓகே ஐயா அவங்க நம்பர் சொல்றீங்களா? நம்ம பேசிட்டு நம்பரை தேடிதான் எடுக்கணும். நீங்க நம்ம எரிசாதனையில கேட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல என்னோட நம்பர்ல வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இடத்துல பார்த்துச்சுன்னா தரேன். சரிங்க ஐயா. எதுக்கு நான் மெசேஜ் பண்றேங்க ஐயா? அந்த ரிப்போர்ட் அனுப்பலாங்களா ஐயா உங்களுக்கு? எனக்கு ரிப்போர்ட் இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, 1 சென்டிமீட்டர் சொல்லிட்டீங்க. வால் திக்கனிங் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா அவ்வளவுதான். அந்த 2 தான் தேவை. சரிங்க, உங்களுக்கு நான் இது பண்றேங்க, வாட்ஸ்அப் பண்றேன், மெசேஜ் அனுப்புறேங்க ஐயா. நீங்க அந்த நம்பர் கொடுக்குறீங்களா ஐயா? நம்பர் கண்டிப்பா தரேன் உங்களுக்கு. சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மலர்விழி சரவணன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா ஐயா நம்பருக்காக தான் பண்ணாங்கம்மா. அப்படியே போட்டு விடுறீங்களா இதெல்லாம்? போட்டு விடுறோங்கம்மா. ஐயா நம்பர் நாங்க போட்டு விடுறோம்மா. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக ஆழமான எங்களின் கருத்துக்களுக்கு பதில் அளித்து அழகாக உரையை விளக்கியமைக்கு நன்றிகளும். வாழ்க வளமுடன். இந்த வாழ்த்துக்களும். ஐயாவை அனைவரும் வாழ்த்திடலாம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பமும் அவர்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க லீவ் ஆயிக்கல இருந்தா பண்ணிக்கலாங்க ஐயா. நன்றிம்மா. நன்றிம்மா. நான் லீவ் ஆயிக்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. சில முக்கிய அறிவிப்புகள்.